எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கறோம், நீங்க பதில் சொல்லுங்க. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்னன்னு சொல்லுங்க. தமிழ் மக்களுக்கான அரசியல் கலாச்சார செயற்பாட்டை முன்னோக்கி சுய நிர்ணயம் தன்னாட்சின்றது எங்களுக்கு தெரியாது. தமிழருக்கான அரசியல், தமிழருக்கான அரசியல் அதுவும் இல்ல வடிவாக்கலுங்க. எங்களுக்கான ஒரு நிலம், வடகிழக்கு என்ற இணைக்கப்பட்ட ஒரு நிலத்தில நாங்க ஒரு தேசிய இனம் என்ற தமிழ் இனம், அந்த இனத்துக்கான ஒரு அரசியல், எங்களுக்கான வாழ்விடம், எங்களுக்கான மொழி, கலாச்சாரம், பண்பாடுகள், இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கியதான் எல்லாம் தான் எங்களை தமிழ் தேசியம். இதுல எங்களை நாங்களே ஆளுவது, அதுதான் எங்களை தன்னாட்சி. அப்ப எங்களை நாங்களே ஆளுவதுன்றா நாங்க விரும்பி போடுற ஒரு வாக்கு போடுறவர் தான் எங்களே ஆளணும். அப்ப நாங்க யாருக்கு வாக்கு போடணும்? தமிழ் தேசியத்தை பின்பற்றவர்கள் எல்லாரும் தமிழ் தேசியத்துக்குள்ளால யாரெல்லாம் வாக்கு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு போடணும். அது எந்த கட்சின்றதை நீங்க கணக்கில் எடுக்க தேவையில்லை. அதைத்தான் மற்றது நீங்கள் எல்லாருமே வாரண மற்றது எல்லாருமே ஒரு பலவீனமான கருத்தியல்ல இருக்கிறீங்க. எப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் ஒன்றும் சரி வரல. நாங்கள் போய் இலங்கை அரசாங்கத்துக்குள்ளேயே எங்களுக்குரிய எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதை நாங்கள் காய் நகர்த்துறோம், இது ஒரு சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு போறோம், அந்த பொறிமுறையை வலுப்படுத்துறோம்ன்ற விஷயத்த உங்களால ஒருத்தராலையும் கதைக்க முடியல. இந்த செயற்பாட்டு வீதம் உங்களுக்கு எப்படின்னு தெரியுது இல்லை. முதலாவது நாங்கள் 2009 வரைக்கும் சென்றது நாங்கள் மிகப்பெரிய ஒரு தேசிய இனம், உலக பார்வையில் அளிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கான நீதி அங்கீகரிக்கப்படும், நாங்கள் முதல் தடை எடுக்கப்படவும். இது வந்து சர்வதேச பொறிமுறை. இப்பவும் பாருங்க, ஒரு கக்கூஸ் கட்டுற அதிகாரத்துக்கு தான் கிடந்த அடிபட்டு அதிகாரம் இல்லை. கக்கூஸ் கட்டுற அதிகாரத்துக்கு அடிவர்றீங்க அல்ல. எங்கென்ற அதிகாரத்தை நான் வடக்கு கிழக்குல நிறுவனம் என்று சொன்னால் அடுத்த கட்டமா நாங்க சர்வதேசத்தை நோக்கி அரசியல் பலத்தோட பயணிக்கலாம். வடக்கு கிழக்குல நாங்கள் ஆரம்பத்தில இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். லூசு பாரு கேட்க கூடாது ஐயா. உங்களுடைய விளக்குமாற வச்சுட்டு போட்டாலும் உங்களுக்கு பலம் வந்துடும் ஐயா. அதுக்காக அந்த பலம் தான் உங்களுக்கு இலங்கை அரசியலுக்குள்ள தீர்வு வேணும்னா அது இல்லை. இலங்கை அரசியலுக்கு நான் சொல்லிடுறேன். கேட்டுக்கொள்ளுங்க முதல்ல கேட்டுக்கொள்ளுங்க. குறுக்குட்டு கதைக்க கூடாது, சரியோ? குறுக்கூடக்கூடாது. நான் ஆரம்பத்துல சொன்னா ஒரு விளக்கு மாத்தத்தான் அந்த கட்சியில வச்சுட்டு போட்டாலும் இந்த இனம் ஒரு விஷயத்த உலக பார்வையில சொல்லுது. நாங்கள் சேர்ந்து வாழ்பவர்கள் அல்ல, நாங்கள் பிரிந்து செல்பவர்கள். அப்ப நாங்கள் இதைத்தான் நாங்கள் கூறி நிற்கிறோம். அப்ப இது இன்றைக்கு எவ்வளவு மத்தியில் இருக்குதுன்னு சொன்னால் இல்ல, அரச புலனாய்வாளர்களும் அரசியல்வாதிகளும் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாயை அரசியலுக்குள்ள நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம். அதுக்குள்ள மடமாற்றப்பட்டிருக்கிறோம். அதுக்குள்ள எங்களுடைய ஆக்கள் சில குறவரைகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இன்று வரைக்கும் கதைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுல திட்டம் அறம்பாடுற மாதிரி கதைச்சு எங்கட கட்சிகளுக்கு இருக்கின்ற அந்த வாக்கு வீதத்தை குறைச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நீங்க என்ன சொல்லுங்க, எல்லா நாட்டுல எல்லா அரசியல் கட்சிக்கும் பிரச்சனை இருக்கு. எங்க அரசியல் கட்சி பிரச்சனை இல்லாத கட்சி சொல்லுங்க. எந்த நாட்டுல அரசியல் கட்சி நெடுகளை பார்த்தாலும் தமிழுக்குள்ள ஒற்றுமை இல்ல, தமிழுக்கு பிரச்சனை. எப்படி போகலாம்? நீங்க முதல்ல என்ன ஒரு விளக்கம் இல்லாம நீங்க நான் ஒற்றுமை இல்லைன்றது நான் சொல்லலையே. நாங்கள் பிரித்தாளும் தந்திரங்களுக்குள்ள பிரித்தாளப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களை மாதிரி தெளிவான ஆட்கள், தெளிவான ஜாம்பவான்கள் முன்னுக்கு வந்து இல்லையாப்பூ இது புல, நாங்கள் இப்படித்தான் செயற்பட வேணும், அதைத்தான் நாங்கள் செய்யணும். இதை விட்டுட்டு எங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் கதைச்சு கொண்டிருந்தால் இதை நாங்களே புறங்காலில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லாட்டி எங்கட சிறப்புகள் நாங்கள் எங்கட நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்ல எந்த ஒரு இதுவோ 100% நாங்கள் வெற்றி பெற இயலாது. நாங்கள் இருக்கிறதுல மெஜாரிட்டியை பெற்று நாங்கள் எங்க அரசியலை நிலைநிறுத்துவோம்னு சொன்னால் நாங்கள் சர்வதேச அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்றதான் நாங்கள் சொல்றோம். சர்வதேசம் ஐயா முதல்ல நான் சொல்றது நீங்க சர்வதேசம் அல்லல் பறையல். சர்வதேசம் ஆசியாவில் சர்வதேசத்துக்கு சார்பான ஒரு நிலைப்பாடு வரைக்கலாம் உங்களை அங்கீகரிக்க போகுது. சரியோ? இதெல்லாம் பெரிய ஒரு நுணுக்கமான விஷயங்கள் ஐயா. இதெல்லாம் உங்களுக்கு என்னென்று நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நாங்கள் ஆயுதம் நடக்கலாம். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, இலங்கை நீங்க லிசன் பண்ணுங்க. இப்ப இலங்கைக்கு ஒரு 2 வழியான ஒன்று சர்வதேசத்தினூடாக எங்களுக்கான நீதியை பெறலாம். மற்றது இலங்கை பொருளாதாரத்தில் வீழுமாக இருந்தால் அல்ல பொருளாதார நெருக்கடி சந்திக்க வேண்டாம், அதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி எங்களுக்காக விடுதலை பெறலாம். 2 தான் ஒரே வழி. இதுக்கு நாங்கள் அரசியல் மூன்றாவது வழியும் இருக்கு.
அரசியல் இதனா பலமா இருக்கணும், அதான் முக்கியம். இல்ல மூன்றாவது வழியும் இருக்கு, இன்னொரு வழி. என்ன சொல்லுங்க, அது சொல்லுங்க அப்போ. நீ சொல்ல என்னத்தியா? நான் 2 தான் சொன்னேன். பொருளாதாரம் ஆல்ரெடி நாங்கள் பொருளாதாரத்துல ஒரு நாட்டை பிரிக்கிறதுக்கு பொருளாதாரத்துல நாங்கள் அடிச்சிட்டோம். இலங்கை அரசாங்கத்தை வாழ்நாள்ல மீள முடியாத கடனை கொடுத்துட்டோம். சரியோ, இன்னும் ஒரு 3வது நாட்டை அதை ஆக்கிரமிக்க விட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வெங்கட ராஜதந்திர வெற்றியா? சுமந்திரன் தமிழ்நாட்டை வெற்றி. நீங்கள் ஏனையா சுமந்திரன் அந்த விசரந்த கதை காய்ச்சி கொண்டிருக்கீங்க. ஒரு சுமந்திரன் ஒரு ஆள் என்று காய்ச்சி கொண்டிருக்கீங்க. சரியோ, இல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை வடிவ விளங்கிக் கொள்றீங்களா? இல்ல சரியோ, இன்னொரு நாட்டை நாங்கள் ஆக்கிரமிக்க விட்டு இருக்கிறோம். இந்த நாட்டின் ஆக்கிரமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு போகுது. அப்ப இன்னும் ஒரு நாட்டுக்கு அங்க பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு நாடு புதுசா என்றி கொடுக்குறேன். இப்ப நாங்கள் இந்த பொறிமுறையை உருவாக்கி இருக்கிறது இங்க யாரும் இல்ல, தலைவர் சரியான முறையில அந்த டைம் திட்டமிட்டார். இப்படித்தான் முடிக்க வேணும், சர்வதேசத்தை இப்படித்தான் இங்க உடனே மாட்டி விட வேணும். இதன் மூலம் நீங்கள் தான் ஒன்றிணையாட்டும் இந்த நாடு அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டத்துல அந்த பொறிமுறையை உருவாக்கி வரும். சரியோ, அப்ப நீங்கள் அதுக்குத்தான் நீங்கள் இந்த கட்சியில நாங்கள் தமிழ் தேசிய கட்சியை நாங்கள் சொல்றதுக்கான காரணம் இங்க அவையால உண்ட இலங்கை ஜாப்புக்குள்ள ஓடி ஒன்றும் செய்யலாம். அது எங்களை எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் சொல்றது ஒரு இனம், ஒரு மித்த கருத்துல 80 விதமான ஆக்களாவது அந்த ஒரு விளக்க மாத்துக்கு தான் வாக்கு போட்டாலும் இது இந்த கொள்கையெல்லாம் நிக்குது. சுதந்திரம் என்பது சும்மா வந்து கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு போராடி இனங்கள் அனைத்தும் போராடினவனோ சுதந்திரம் வேறவனுக்கோ எல்லாம் கொடுப்பான். படிவா பாருங்க, போராடி விடுதலை பெற்ற இனம் எல்லாம் போராடினவன் எல்லாம் இவனோ, ஆனா சும்மா கிடந்தவன் கையில சுதந்திரம் போய் சேரும். அப்படியான முறைமையில நடந்திருக்குது. அப்ப புத்திசாலியலாவும் அறிவுத்தினமாவும் சிந்திக்க வேணும். இந்த காய் நகரத்துல நாங்கள் சர்வதேச மயப்படுத்தி போட்டோம். திருப்பியும் இதுக்குள்ள கண்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். குண்டு சட்டிக்க குதிரை ஓட்டின மாதிரி கவர்மெண்டோட அள்ளல் போட்டுக்கொண்டே இருக்காங்க. நீங்க 70 வருஷமா இந்த பெடரல் என்று இழுபட்டு உங்களுக்கு இன்னும் புத்தி வரையிலையாண்டா. நாங்கள் இந்த எந்த கருத்து தானையா, நான் எப்பவுமே வந்து பிரிந்து செல்றவான கருத்தை தான் நான் பதிவிடுறேன். நீங்கள் தீர்வு போதிய அப்படி என்றால் நான் அதுக்கு பின்பக்கமும் நிற்க மாட்டேன். நான் இன்றைக்கு வாய்ப்பும் இருக்குது, எங்களுக்கு கண் முன்னால வாய்ப்புகளும் இருக்குது, சரியான நிலப்பாடுகளும் கண்ணெதிராக தான் இருக்குது. ஆனால் அது தெரிந்தவர்கள்லாம் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இது இலங்கை அரசுன்ற ஒரு இறுதி அத்தியாயம். இதுல இலங்கை அரசு நாங்கள் தோற்கடிப்பு மாதிரி தான் மிகப்பெரிய வெற்றிகளை சம்பாதிப்போம். ஓகே, சரி. மாறன் வந்திருக்கிறார் இங்க பாருங்க. மாறனை பத்தி யாரோ காய்ச்சிங்க கேட்டு தலைவர் வந்தா நான் இறங்கி போறேன். நான் இறங்கி போறேன். நின்றால் தான் பதில் சொல்லலாம். நாங்கள் இது கதைக்கல. நான் எந்த கட்சிக்கு வாக்களிங்க கொண்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இல்ல எந்த கட்சிக்காரன் நீங்க மைந்தா தானே, அது சரிதானே. நீங்க மைந்தா ஆதரிக்கிறது நான் நிக்கிற எந்த காலத்திலயும் மஹிந்த ராஜபக்சாவுக்கு தமிழர்கள் போய் வாக்களிங்க கொண்டு சொல்ல மாட்டேன். ஆனால் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தான் ஜனாதிபதியா வரணும்ன்றதுல நான் உறுதியாக தான் வரணும். அறக்கடல் இலங்கையை வாழ வைக்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சியான அப்படிதான் நான் அதுலதான் எந்த காலமும் இருக்கிறேன். நாங்கள் காய் நகர்த்தலாம்ன்றதை வந்து மாறணும். அந்த அரசியல் அவர் மைந்தல லவ் கிடையாது, மைந்தல லவ் கிடையாது. எவன் அந்த இருக்க வைக்கணும், மக்கள் செல்வான் எஸ்பி என்ன உங்கள்ட்ட கேட்கிறேன். எதுக்காக ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா தேர்தல் ஆகும் போது மக்கள் புறக்கணிச்சது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப தலைவரால அந்த ஒரு தலைவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு இது செயல் திட்டத்தை மக்கள் அதை நிறைவேற்றி இருக்கணும். அவ்வளவுதான் முடிவு. தலைவர் கொண்டு வந்த முடிவு அது சார்ந்து எனக்கு தெரியாது, அதுண்ட விளக்கம் தெரியாதுண்டா. அதுக்கு நான் அதை இதுதான் சரியென்று சொல்ல மாட்டேன். ஏன்டா சரியா உத்தியோகபூர்வமாக இல்லாத ஒரு விஷயத்தை நான் தெரியுமென்று சொல்ல மாட்டேன். ஆனால் மக்கள், நான் கேட்ட கேள்வி வந்து மக்கள் ஏன் புறக்கணிச்சவர்கள் என்றால் மஹிந்த ராஜபக்சான பெரும்பான்மையான இருக்குது. சிங்கள தேசத்தில் மஹிந்த ராஜபக்சா பெரும்பான்மையாக இருக்குது. நாங்களும் புறக்கணிச்சு விட்டோம்னா மஹிந்த ராஜபக்சா வருவார், அவர் தான் ஜனாதிபதியாக வருவார் என்று கொண்டு வந்தது. அப்போ இன்றைக்கு நான் மஹிந்த குடும்பம் ராஜபக்ச குடும்பம் வந்து ஜனாதிபதியாக வரணும் என்பதை சொல்றதுல என்ன தவறு?
அதான் பெறணும். நான் இப்பயும் அதுல பிள்ளையான கருத்து. அந்த நிலைமையில மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில இருக்கல. ரெண்டு பேருக்கும் 50-50 இருந்தது. வடக்கு கிழக்கு வார்ட்ஸ் தான் டிசைட் பண்ண வேணும், யார் பில்றதை டிசைட் பண்ண வேணும், அங்க உள்ள சிக்கல். அப்பதான் இதை அவர் வந்து இங்க தலைவரை நாடிக்கணும். நாங்க அப்படி என்ன பொது ஒரு 4 லட்சம் போட்டாலும் மஹிந்த வெண்டவர் என்ன. அப்ப டிசைட் பண்ண ஓட் வந்து நோர்த் ஈஸ்ட் போட்டா இருந்தபடியாலதான் எந்த பார்ட்டி அணியை பெற்று அதுதான் பெற்று பண்ணுது. ஆகவே அந்த நேரத்தில் எடுத்த முடிவு வந்து ரஷ்யாவை பற்றி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். என்னுடைய புரிதலை சொல்லதா மாறன் இதுல மேல உமக்கு மேலே ஒரு இளம் சமுதாயம் 27 வயதுல வந்திருக்கிற அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பேன். கேள்விகளுக்கு அவன் சரியா நான் கேட்டுக்கொண்டு தானே வந்தேன். அவன் சரியா தானே கதைக்கிறான். அவன் கேட்கிற உங்கள்கிட்ட கேட்டால் இப்ப மிக்கு வந்து கேட்ட சொன்ன சொல்லுக்கு நீங்கள் மிக்க எதிர்க்கிறீங்க. எப்படி என்றால் தமிழரசு கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொன்னா எதிர்க்கிறீங்க. சீச்சு நீங்கள் அவற்றை செம்பா குடமா பானையாண்டு கேட்கறீங்க. இதுல நீங்க நிக்கிறாக்களாரும் சிம்பிளா வந்து அவருக்கு ஒரு டிரெக்ஷனை சொல்லுங்கள நல்லது. அவரை ஏற்றுக்கொண்டு வேற ஒன்று கேளுங்க. இல்ல நான் தெளிவா அவரை சொல்லி தெளிவா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறான். அவன் அரசியல ஒரு கட்சி சார்ந்து இதை கவனம் செய்யுங்கன்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க, அவனுக்கு 3 கட்சியில எதுக்காக ஒன்று ஏதாவது ஒன்று விரலத்தோடு கண்ண முடிக்கணும், எதுக்காக ஒன்று போடணும்னு சொன்னீங்க. ஜஸ்ட் நான் அப்படி சொல்ல இல்ல கேளுங்க என்ன சொன்னான்னு சொல்லி தம்பிக்கு நீங்க என்ன சொன்னீங்களா? நான் சொல்றேன், நான் கேட்க சொல்றேன் கேளுங்க. அவன் கேட்ட விஷயங்கள் நாங்கள் யாருக்கண்ணா இப்ப 3 கட்சியும் வந்து நிக்குது. இல்ல 3 பேரும் என்ற நண்பர்கள் வந்து கேட்கிறார்கள், 3 பேரும் நிக்கிறார்கள். நான் எதுக்கு போடுறதுன்னு கேட்க நீங்க சொன்னீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு தமிழ் கட்சிக்கு போடுங்கன்னு சொன்னீங்க. தேசிய கட்சி இல்ல அவர் சொன்னது தமிழ் தேசிய கட்சிகள் 3க்குள்ள ஒன்று போடண்டா எல்லாத்திலுமே குறை இருக்கு. அண்ணா சொன்ன நான் சொன்னேன் புதிய கட்சிகளை ஒன்று உருவாக்குங்க. அப்ப தமிழ் தேசிய கட்சியை 3வது 4வது உண்டு. இப்ப வேற வழி இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து ஓகே தமிழ் தேசியத்தோடு தான் நிக்கணும்னு சொல்றார். சரியோ? அப்ப இவையால் கூடாதுன்னு சொன்னா அடுத்த என்ன வழி? சரியான விளக்கத்தை கொடுக்கல நீங்கள். இல்ல நீங்க சொல்லுங்க என்ன வழி என்று அதை விளக்கத்தை கொடுங்க. விளக்கத்தை சொல்லிட்டான் மிக்க ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவனுக்கு சொல்லியிருக்கான். நான் உடன்படையில இப்ப தம்பி வந்து குற்றச்சாட்டு வச்சார். 3வது நபரேனையா வாரீங்கள், 3வது 4வது நபரேனையா இதுக்குள்ள இருக்க வாரீங்க. அவன் கேட்ட கேள்விக்கு மிக்க ஒரு பதில் சொல்லிட்டான். உங்களோட பதில் அது வந்து இப்ப என்ன சொல்லுங்க அம்மா, இப்ப அது வந்து கட்சி சார்ந்த விளக்கமாது தான் சொல்றார். தம்பி வந்து ஏற்கனவே 2 பேர் சொல்றீங்க, 2 பேர் மீது குற்றச்சாட்டு வச்சுக்க, 2 கட்சிகள் மீது. அந்த குற்றச்சாட்டு உண்மையானதா அல்லது எங்களுக்காக சொல்லப்பட்டதா தண்டவதுக்காக சொல்றான்னு செய்ய குற்றச்சாட்டு எல்லாரும் சொல்லாங்க. இப்ப தவசி என்ன நாங்க ஒரு நிமிஷம் அந்த குற்றச்சாட்டு வந்தேன்னா நீங்க யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னாலும் 2 மாதத்துக்கு முன்னுக்கு கயந்திர பண்ண மீடியா கூப்பிட்டு அவர் தான் அந்த அறிக்கையை விடுறாரு. விடுதலை புலிகள் செஞ்சது வந்து மிக தவறான விஷயம், கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்றேன். அவர் தான் அறிக்கை கேள்விப்படையில ரைட் அப்படி சொல்லி அந்த யூடியூப்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் தான் சொல்றேன். மாறி எல்லாரும் உள்ள இருக்காங்களா? இல்ல அதான் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க சொல்றீங்க தமிழ் தேசியம் படி பாருங்க. இப்ப நான் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிங்கன்னு நம்ம இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு விஷயம் செய்ய போறோம். இப்ப இடையில ஜாழ்ப்பாணத்துல வந்து வெள்ளம் வந்து சரியான வெள்ளம் வந்து மக்கள் செஞ்சு கொண்டிருக்கும் போது இப்ப அந்த தொகுதி எம்பியை பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு கயந்திர பண்ண அவர் அந்த தொகுதியிலே இல்ல, இந்தியாவுக்கு போயிட்டு அங்க மக்கள் ரோட்டெல்லாம் நிக்கிறாங்க, பிரச்சனை போட்டு நிக்கிறாங்க. இருக்க இடம் இல்ல வீட்டுல தண்ணி, பள்ளிக்கூடம் இல்ல, போக முடியல, படிக்க முடியல, சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஒரு தென்னிலைங்க காட்சி ஒரு உதாரணத்துக்கு என்பிபிஎஸ் ஆனாலும் பார்லிமெண்ட் எம்பி வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நீங்க ரோட்ல நிக்கிறீங்கன்னு கேட்டு அந்த மக்களுக்கு செய்யற. இப்ப நாம வந்து இல்ல அவங்ககிட்ட இருந்து வாங்காதீங்க, அவங்க சிங்கள கட்சி வாங்காதீங்கன்னு தடுக்க போகும்போது இப்ப அந்த மக்கள் மத்தியில நான் தான் கெட்டவனா இருக்கிறேன், அவங்க வந்து நல்லவனா இருக்காங்க. ஏனென்றா உங்களோட எம்பி எங்கன்னு கேட்டா இந்த எம்பி எங்களுக்கு தீர்வு வாங்க சொல்லி அங்க ஸ்டாலின் கிட்ட போயிட்டார், பொன்னாடா போயிட்டு அப்ப போயிட்டு வந்து எங்களுக்கு செய்வாருன்னு நான் சொன்னா இந்த மக்கள் நம்புவாங்களா? சரி போயிட்டு வந்து செய்வாருண்டா இல்ல, அவர் போயிட்டு வந்து நோர்வேக்கு போயிட்டார், டென்மார்க் போயிட்டார், தமிழர் தாயகம் வாங்குறதுக்கு அங்க போய் நிக்கிறேன். இங்க அந்த மக்கள் தொகுதி இப்ப தொகுதி மக்கள்கிட்ட போய் நான் நிக்கிறேன், அவங்ககிட்ட இருந்து எந்த கொடுப்பனை வாங்காதீங்க, நிவாரணங்களை வாங்காதீங்க, அவங்க எல்லாம் சிங்கள கட்சி வர விட்டுறாங்க, வெயிட் பண்ணுங்க, எங்க எம்பி நோர்வேக்கு போயிட்டார் வருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லி நம்ப வைக்கிறது. நான் சொல்றேன் கேளுங்க, அந்த சிங்கள கட்சிகள் எந்த கட்சிகள் என்ன கொண்டு வந்து தந்தாலும் வேண்டுங்க. ஏன்னு சொன்னால் அது வந்து மக்கள்கிட்ட வரி பணத்தை தான் அவன் உங்களுக்கு தெரியணும்.
அவன் சொந்த பொக்கெட்ல இருந்து தெரியல எந்த வித பணமும் வந்து வாங்குற வேற விஷயம். இப்ப நான் சீமான் திருப்பி சொன்ன மாதிரி போய் இருக்கு தமிழ் அந்த கட்சிக்கு SPN. அவங்ககிட்ட போய் நான் வாக்கு எடுக்க இயலாது. அதான பிரச்சனையா இருக்கு. சீமான் சொன்ன மாதிரி இருக்கையா நீங்க எல்லாம் வாங்கயா திமுக இல்லண்ணா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதை வாங்கலாம். இப்ப அந்த மக்கள் அந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து அங்க சரிறாங்க. இப்ப திருப்பி வந்து நான் ஒரு வீட்டுக்கு ஒரு தமிழ் கட்சிக்கு வந்து திருப்பி நான் எந்த துணியில போய் அவங்ககிட்ட போய் வாக்கு கேட்கல. இப்ப அங்க போய் நிற்கும் போது என்ன கெட்டவனாக்கி வெளியே அடிச்சு கிடைக்கிறாங்க. சலுகை அரசியல் வேற அப்போ உணர்வு அரசியல் வேற. அண்ணா அது எனக்கு விளங்குதுண்ணா, அது விளங்குனபடியா நான் கேட்கிறேன். அந்த மக்களை வந்து நான் திருப்பி இயலாம இருக்கு. விளங்குதா? இப்ப வந்து உண்மையிலேயே மக்கள் வந்து அது எங்களை அரசியல்வாதிகள் பிள்ளைகள் தான், அது நிறைய பிள்ளைகள் இருக்குது இல்லைன்றதை நாங்கள் சொல்ல வரையில. இந்த விஷயங்களை முன்னுக்கு நின்று செய்ய வேண்டிய ஆக்களும் எங்களோட அரசியல்வாதிகள் தவறு தான் நடத்தியிருக்கேன். அதை நாங்கள் இனிமேல் விடக்கூடாதுதான் என்னுடைய நோக்கம். தம்பி நான் சொல்லுவா அது என்னுடைய கருத்தை நான் சொல்றேங்க. நான் சொல்லட்டா மாறண்ணா, நீங்க எங்க இருக்கிறீங்களா? நான் ஆஸ்திரேலியாவில். என்ன ஆஸ்திரேலியா? மிக்க எங்க இருக்கீங்க? பிரான்ஸ். ரது அண்ணா ரமேஸ்வராஜாந்தி. ரமேஸ்வராஜாந்தில நான் மானிப்பாய் மானிப்பாய். சரி சரி, எங்க இருக்கிறீங்க? மாறண்ணா, உங்கள உள்ள மரியாதையே நீங்களாயே கெடுக்குறீங்களா? அதான் பிரச்சனை. நான் ஆஸ்திரேலியா. இப்ப என்ன சொல்லுங்க ஆமாண்ணா, இப்ப நாங்க வந்து டிக்டாக்ல இதன்றது சில பேர் என்ன வெறியனா இருப்பாங்க, சில பேர் அந்த அந்த தெரியுமா அந்த சில இதுகள் இருக்கு தானே என்ன மாறண்ணா விளங்குது. உங்கள உள்ள மரியாதைய உண்மையாயே இன்றைக்கு மட்டும் உங்கள பெரிய மரியாதை உள்ள ஆளாத்தான் நான் இருந்தேன். ஏன்டா உங்களோட வீடியோ இப்ப கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே நான் ஃபாலோ பண்றேன். விளங்குதா? இப்ப வந்து நான் அதுல நீங்க என்ன தப்பா எடுக்கிறீங்க இதன்றீங்க பிரச்சனை இல்லை. மிக்கு முந்தி தப்பா இதன்றது, இப்ப மிக்கிலேயும் ஒரு மரியாதை இருந்தது. இப்ப நாங்கள் வந்து ஜோக் அடிச்சுட்டு இதாண்டிட்டு போறதுக்கு இப்ப நானோ நீங்களோ இப்ப நாங்கள் புலத்துல இல்ல. விளங்குதா? இப்ப நீங்க புலத்துக்கு போயிருந்தா அந்த ஓகே நீங்க பட்ட வேதனை இப்ப 2009 முதல் உள்ளது வேற, இப்ப உள்ளது எல்லாம் விடுங்க. விஷயத்த சொல்லுங்க. பிழையே என்ன பிழை என்ற சொல்லுங்க. இதானங்கள்ல உள்ள புல. இப்ப என்னையோ இப்ப எங்களுடைய என்னையும் நானா நீயா பெருசுன்றதானா பிரச்சனை. இப்ப என்ன சொல்லுங்க, இப்ப நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. அதான எங்கட தமிழ்ல உள்ள அதத்தான் இல்ல நிலவண்ண. இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, நான் ஒரு பிழையான விஷயத்த கதைக்கிறேன்டா, நீங்க அதை சொல்லுங்கன்னு அதுக்கு நான் விளக்கம் தரேன், இல்லாட்டி நான் அதை திருத்திக் கொள்றேன். அதான் சொல்ற கேள்வி உங்கள்ட்ட. நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்ன மாறன்னா, இப்ப நீங்க போடுற வீடியோக்கும் நீங்க இதுல வந்து கதைக்கிற கதைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையன்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுது. நீங்க உங்களோட வீடியோ கருத்து என்ன நிலவண்ண எது இன்றைக்கு உங்களுக்கு தோணுது எனக்கு ஆல்ரெடி நீங்க தோன்றி அதை கேட்டுப்பட்டோம். நீங்க 2-3 பேர் இதுல போட்டு கதைக்க கூடாது. இப்ப நிலவண்ணையோட கதைக்கிறேன்னா நீங்க நீட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க கதை கேட்க நான் நீங்கள் என்ன கருத்து எல்லாரோட முரண்படுறீங்க அதை சொல்லுங்க. முரண்படுறத சொல்லுங்க. எந்த கருத்தியல் மிஸ்டர் மாறன், மிஸ்டர் மாறன் சொல்லுங்க. இல்ல நம்ம சாரி மாறன் இல்ல மிக்க பத்தி இல்ல என்னவா சொல்லுங்க. நீங்க நம்ம மாறன்ல உள்ள அபிப்பிராயத்தை நான் கதைக்கிறேன். இல்ல நீங்க முரண்படுற விஷயத்துல முரண்படுறத சொல்லுங்க. அபிப்பிராயம் இருக்கு, அவர் விளக்கம் சொல்லுவார். அப்ப நான் இப்ப மாறன்னைக்கு இந்த முரண்பாட சொல்லவோ மிக்க இந்த முரண்பாட சொல்லவோ? இல்ல நீங்க மாறனேற முரண்பாட்டை மாறன் அப்ப நீங்க கொஞ்ச நேரம் மியூட் பண்ணிட்டு போய் அமருங்க. இல்ல நீங்க கதையை வளர்த்து கொண்டு போறீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சில விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கணும். டீயா மேக் உங்கள்ட்ட என்ன குழப்பம்? மிக்க ஒரு நிமிஷம் மியூட் பண்ண. ஓகே நீ சொல்லுங்க நிலவண்ண, என்ன உங்கள குழப்பம்? மிக்ல என்ன குழப்பம், என்ன குழப்பம்னு சொல்லுங்க. ஓகே இப்ப நீங்க இப்ப என்னத்தை பத்தி கதைக்கிறீங்க? இப்ப கட்சியை பத்தி கதைக்கிறீங்களா, இல்ல எங்களோட மக்களுக்கு எதுவும் நடக்கணுமா, என்னத்தை பத்தி நீங்க கதைக்கிறீங்க? இப்ப உங்களோட இப்ப நீங்கள் இப்ப கட்சி இப்ப தமிழ் கூட்டமைப்போ அதோ இதோ அதெல்லாம் விடுங்க. எல்லாருமே என்ன குரப்ஷன். இப்ப உலகமே வேற மாதிரி வந்துடுது, மணி உலகமே வந்துடுது. நீங்கள் அண்ணன் ஒரு சம்பந்தம் நான் என்னென்ன நிலவண்ண இப்ப கணவர் இதுல நிக்கணும், நானும் நீங்களுமே காய்ச்சி கொண்டு வந்தேன். இப்ப நீங்கள் ஒரு எண்ணில குறகான்றதை சொன்னாலன்னா நான் அதை திருத்திக் கொள்ளுவேன். இல்லைன்னா அது பிள்ளையண்டா அது பிள்ளையா காய்ச்சிட்டேன்றதை சொல்லுவேன். உண்டு. அடுத்தது அரசியல் ரீதியாக என்னுடைய நிலப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அது வேற. நீங்க எதை கேட்குறீங்க? இல்ல உங்களோட அரசியல் நீங்க யாருக்கு என்ன நடக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்ப அரசியல் நிலைப்பாடுல இருக்கீங்க. இப்ப நான் ஏதோ தவறுன்னு சொன்னீங்களா, அது இல்லையென்று அதுல இருந்து வெளியில வரீங்க. சரி, அரசியல் நிலைப்பாடுல என்ன தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்க வேணும்னா போராடித்தான் ஆகணும். அது எங்களுடைய ஆயுத போராட்டம் மட்டும் இல்லை, தொடர் போராட்டம். விடுதலை கிடைக்கும் வரைக்கும் போராடணும்.
யார் போராடுறோம் எதிர்பார்க்குறீங்க? குளத்தில் உள்ளவையோ இல்லை தமிழர்கள் போராடணும். தமிழ் மக்கள், எங்களுடைய ஈழத்தமிழர்கள், வடக்கு கிழக்கு நஞ்சிய ஈழத்தமிழர்கள் போராடணும். புலம்பெயர் தேசத்திலேயும் குரல் எழுப்பணும், தாயகத்திலேயும் குரல் எழுப்பி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்துதான் ஆகணும். இதுல என்ன உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு? என்ன குழப்பம்? அப்படி ஒன்று சொல்லி நடக்கும்னு சொல்லி எனக்கு என்ன சொன்னான்னா அதுல சந்தேகம் தான். என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது சந்தேகம் ஆல்ரெடி வந்து அந்த புலம்பெயர்ந்த மக்களை பார்த்து அங்க அரசாங்கம் சரி எல்லாரும் பயப்படுறாங்க. என்னன்னா புலம்பெயர்ந்த மக்கள் வந்து பயங்கர ஒரு பலத்தோட இருக்கிறாங்க, அவங்களோட கிட்ட நிக்கலான்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. பலம் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க, பண பலங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப நிலவண்ண குழப்பம் என்னன்னு அதை சொல்லுங்க. நீங்க உங்களோட குழப்பம் என்ன? சரி, நிலவண்ண நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. எந்த குழப்பம் இல்ல இப்ப என்னன்னு சொன்ன மாறண்டா, இப்ப நீங்க வந்து இப்ப கனவேற்ற இதழ் போராளிகள் பிரச்சனைகள் சொன்னா நீங்க வாங்க நிலவண்ண. நான் ஒன்று சொல்லவா, நான் சங்கீதனை விமர்சிச்சேன், புலவரை விமர்சிச்சேன், ஜியாத்தனை விமர்சிக்கிறேன்ன்றது சப்ஜெக்ட் எல்லாம் இதுக்குள்ள இல்ல. அது வேற, அது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அதுக்கும் அரசியலுக்கும் என்ன? நீங்க பப்ளிக்கு நீங்க கொண்டு கூடாது இல்லையோ அண்ணா? பப்ளிக் அண்ணா நீங்களும் இல்லையோ? என்ன கொடுமையடா மிக்குது எஸ்பி அண்ணா? இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க. அரசியல் இது அவங்கள ஒன்றா இருந்து ஆக்கலண்டபடியா விமர்சனம் வைக்கிறாங்க. எதிர்க்கிறீங்களா இல்ல என்ன மாறண்ட கருத்தை எதிர்க்கிறீங்களா என்னையா சொல்லுங்க. இல்ல மாறன் இப்ப இவ்வளவு பேரும் எதிர்க்கிறாருன்னு சொன்னால் இப்ப யாருக்காக மாறன் இதன்ற பிரச்சனை பண்றாருன்றதா நெஞ்ச கருத்து. இப்ப நான் ஒரு யாருக்காக பிரச்சனை? நான் தமிழர்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது தவறான பாதையில போயிருந்தால் அதை நீங்க சொன்னீங்கன்னா நான் இல்லை என்று நியாயப்படுத்துவேன். அப்படி இல்லை என்று சொன்னால் அது பிள்ளை என்ன நான் செய்த பிள்ளை என்று சொல்லுவேன். எந்த விஷயத்த நீங்க சொல்ல ஒரு நீங்களே ஒன்றுக்குள்ள நிக்கிறீங்களா இல்லையா என்னன்னு சொல்றீங்களா இல்ல? அப்ப தமிழர் ஈழ தமிழருக்கு நீங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஈழத்தமிழர்களுக்கு என்ன செய்யலாம்ன்றானே 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் எங்களுக்கு ஒரு ஒற்றை தலைமை இருந்து அந்த போராட்டம் சரியாக நியாயமாக இருந்தது. எனக்கு வயசு வரை போய் போராட்டத்தில் ஆயுதம் ஏந்தி என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடினேன். அந்த போராட்டம் முடிவுக்கு 2009 வந்துட்டுது. இன்றைக்கு நாங்கள் இப்பயும் ஆயுத போராட்டம் மௌனிச்சுட்டு தவிர அரசியல் ரீதியில் எங்களை மக்களுக்கான விடுதலைகள் கிடைச்சிட்டாண்டா இல்லை. அப்ப குரல் எழுப்பத்தான் வேணும், போராடித்தான் ஆகணும். நான் போராடினேன், ஆயுதம் தூக்கி போராடுற சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது, நான் போராடினேன். அரசியல் ரீதியில போராடினேன். பொருங்கவாரன் சொல்லுங்க. பழசு நீங்க சொன்னீங்கல்ல, பழசா விடுங்கோ. கதைக்க முடிக்கிற நாங்கள் என்ன செய்யலாம், இனி என்ன செய்யும்? போராடுங்க. இந்த புள்ளை இருக்கல்லோ நிலவண்ண, இந்த புள்ளையும் போராடணும். சரி சரி, விடுதலை கிடைக்கணும்டா எந்த புள்ளையும் வந்து போராடணும். நடக்குமான்னு நினைக்கிறீங்களோ? கட்டாயம் நடக்கும். உங்களோட பிள்ளைய அண்ணன் நீங்க இங்க வாங்க, உங்களோட பிள்ளைய நிலவண்ண நீங்க நம்பாததுக்காக எந்த பிள்ளைய நீங்க தவறான ஆளுன்னு சொல்லக்கூடாது. சரி சரி மாறன், நான் நம்பிட்டேன் மாறன். நீங்க உண்மையா ஒரு உணர்வு பூர்வமுள்ள மாறன். உங்கள உள்ள நம்பிக்கை மாறன்லயும் மிக்கிலையும் எனக்கு ஒரு உணர்வு பூர்வமான நம்பிக்கை வந்துட்டு. நன்றி அண்ணா உங்களோட. இல்ல நானும் தான் சொன்னேன், எந்த குடும்பம் எல்லாம் நாட்டுல அண்ணன் இருக்குது. அதுக்காக வெளிநாடு வராதான்னு கேட்டா பொன்சருக்கு போட்டிருக்கோம் வருங்கள் இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. நாட்டில் 2 வரைக்கும் இருக்குதுகள். ஆனால் எந்த பொடியனையும் நான் அதை தான் சொல்லுவேன், நீ போராடு, உனக்கு விடுதலை வேணும், உனக்கு நாடு வேணும், அப்போ இந்த காணி வேணும், அங்கே நாட்டில் உள்ள காணி வேணும்ட்டா போராடு. நான் போராடல, என்னுடைய காலத்தில் நான் போராடிக்க எனக்கு வயது இந்த காணியையும் அம்மாண்ட காணியையும் வித்து போட்டு நீ வெளிநாட்டில் தான் காணி வாங்கி இருக்க போறான்டால் நாட்டை பற்றி கதைக்காக நீ இங்கே இரு. இதுக்குள்ள போய் நின்று நான் தமிழன் சொல்லிக்கொண்டு தெரியாது வெளிநாட்டுல ஒரு காணியை வாங்கிட்டு சொந்தமா ஒரு இடம் வாங்கி இது. நான் ஒரு சொல்லவா மிக்கி, நீதான் இந்த இதுல அரவாசியில டிக்டாக்ல நடக்கிறதுக்கு குழப்பவாதி நீதான். நான் அதை நீ ஏற்றுக்கொள்ளு. ஏன் நான் உனக்கு சொல்றேன்டால், ஒருதான் ஒரு கருத்து செய்தால் நீ இதுக்குள்ள போய் தான் கூப்பிட்டு கடைசியா ரோசா பூனை அடிக்க வச்சு என்னையும் அவங்க கூப்பிட்டு பேசாம கொஞ்சம் முடிந்தப்பா கதைக்கிறவங்கள விட பகைக்கிற நீ உன்னுடைய நிலப்பாட்டுல இருந்து மாறுபட்ட ஒரு நிலப்பாட்டுல போவாத. இல்ல மாறணும் இந்த சின்ன பொடிகள்லாம் தன்னோட கெடுதனமா காய்ச்சிருவாங்க பயத்துல ஓடி வாரது மிக்கும். பதில் சொல்ல இல்ல முதல்ல. ஆனா எல்லாரும் இப்ப என்ன நீ பொறுமாற மிக்கு நீ சொன்ன அதை யாரும் ஆதரிக்கவில்லை, உன்னை எதிர்த்தவங்க. இன்னும் ஆதரிக்க வேணும்ன்றது கிடையாது.
ஆனா நான் ஒரு வழியை பின்பற்றேன், அந்த வழியில வந்து பயணிக்கிறேன். அதை நான் தெளிவுபடுத்திருக்கேன். இப்ப இத என்னவா பாக்குறாங்க இனி 9 மணி பிரான் ஏத்தணும் மேலியா நாங்க இப்ப கொள்ளணும் மீக்கி எல்லாம் மானசாட்டி எல்லாம் அறிவோட தானே. இல்ல அதுக்கு இல்ல மிக் மீக்கி நீ இந்த யூரோப் நேரம் 9 நேரம் 8 மணி பிறகு ஏத்துங்கடா. இந்த 9:30 பிறகு வந்தா தான் மீக்கு ஒழுங்கா கதைக்குது. வல்ல சுமந்திரன் ஒரு ஆளண்டு கதைக்கிறீங்களோன்னு கேட்டது. அவரு மிக்கி இல்லையா ஒரு இதுல சுமந்திரன் வந்து பிழையான விஷயம் வேண்டா பிள்ளைதான். இன்றைக்கு நீங்க பாருங்க எஸ்பி நாங்கள் ஒரு யதார்த்தத்தையும் ஒரு இதையும் கதைக்கணும். தமிழரசு கட்சி என்றது இப்பதான் தனியா நிக்குது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எல்லாரும் உடைச்சு கொண்டு கேட்கல, இங்க யாரையும் ஒளிச்சு மறைச்சு கதைக்க தேவையில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருக்கேக்குள்ள அந்த கட்சிக்குள்ள பிழை நின்றாலும் பிழை சரி நடந்தாலே அதை செய்யணும். இப்ப இந்த தளம் நீங்க நடத்துறீங்க, இதுல ஒருத்தர் பிள்ளையா கதைக்கிறார் என்றால் அவரை இறக்கி ஏற்றி இல்லை இதன்று நியாயப்படுத்தி இங்க வாங்க இது கதைக்கிற பிள்ளை தம்பி என்று நீங்கள் அதை செய்யணும். இதை விட்டு நாங்கள் இந்த 9 பேருக்குள்ளே இல்ல ஒரு கருத்து சொல்லட்டும் மாறன. இவ்வளவு நேரம் இவ கதைச்சபடியே நான் ஒரு கருத்து சொல்றேன் மாறன. இந்த தமிழ் கட்சிகளை பற்றி எப்படி சிங்கள தேசிய கட்சிகள் மோதமும் கொழுக்கட்ட மாதிரியோ அப்படிதான் முழு தமிழ் கட்சிகளும். இப்ப என்னண்டா நாங்க முழு அரசியல் கட்சியும் அதுதான். தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருக்கேக்குள்ள அதுக்குள்ள பிரச்சனை நடக்குது. அதை செய்யறார் இதை செய்யறார் என்று சொல்லி சுமந்திரன் அதை செய்யறார், இவர் ஸ்ரீதரன் இதை செய்யறார் என்று சொல்லி உடைஞ்சு கொண்டு வெளியில போனாக்கள் ஆராக்கள். அப்ப போயக்குள்ள நீங்கள் தேசிய தலைவரையும் இந்த போராட்டத்தையும் இந்த இழப்புகள் மக்களை நேசிச்சாங்கன்னா அந்த கட்சிக்குள்ள நின்று கொண்டே நீங்கள் தேர்தல் இல்ல எலெக்ஷன்ல நிக்காமல் அதை செய்திருந்தாரண்டா கஜேந்திரகுமாரன் ஆக்கள் அது சரியானது. இங்க போயிருக்க கூடாது. ஏனென்றால் அவைகள்கிட்ட ஒன்று இருக்கப்பா, இந்த வீடு இல்லாட்டி அடுத்த வீடு, இந்த சீதனம் கொடுத்த வீடுன்ற மாதிரி அவைகள்கிட்ட வந்து தாத்தனுடைய கட்சி வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி இருக்குது. அவளுக்கு இங்க இல்லையா அடுத்த வீடு இருக்கு போவார்கள். இதை நம்பி நின்ற மக்கள் அங்கேயா போய் நிக்கிறது. அப்ப இங்க மக்கள் நலனுக்காக அண்டை செய்தவியலாண்டா இல்ல உடனடியாக கட்சியை விட்டு வெளியே. முக்காவாசி அரசியல்வாதிக்கும் அப்படித்தான் இருக்கு இந்த தமிழ் கட்சியில முழு பேருக்கும். அண்ணா யதார்த்தத்தை தான் நாங்க நடைமுறை சாத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பே பல கட்சிகளின் கூட்டுத்தானே வேந்தன் அந்த பிரான்பாடு என்னன்னு சொன்னால் அதாவது சம்பந்தனையா கட்சியில இருக்கும் வரைக்கும் உங்களோட ஒரு கேள்வி ஐயா. இவ்வளவு நீங்கள் வரலாறு எல்லாம் சொல்றீங்களா? ஒரு கேள்வி, இந்த கட்சியின் முரண்பாடு எப்ப இருந்து இருக்கு தமிழ் கட்சிகளுக்குள்ள? தமிழ் கட்சி என்ன நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பான பிறகு அதுக்கு பிறகு சொல்றீங்க? இல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகுக்கு முன்னமே அவை எல்லாரும் தந்தை செல்வார காலத்துல இருந்து இருக்கு, ஜிஜி பொன்னம்பல காலத்துல இருந்து முரண்பாடுகள் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் கதைக்க விடுங்க அப்படி ஓடக்கூடாது. ஒரு கேள்வியிடம் அப்படி சொல்லிட்டு புறப்பட்டீங்கன்னா நான் அடுத்தது வருவேன் அதுக்குள்ள போயிட்டு. சரிதானே? இப்ப முரண்பாடு இருக்கு. பிறகு நீங்கள் அவ்வளவு இந்த கூட்டமைப்பு சேரக்கு முன்னாவும் உங்களுக்குள்ள முரண்பாடு இருந்தா நான் இந்த கட்சி நீ இந்த கட்சி இருந்தா ஓகே. அப்ப அப்புறம் அந்த 2004 வந்து இந்த அன்னியோண்ட ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் ஒரு நூல்ல கொண்டு கட்டி வைக்கக்குள்ள எல்லாரும் கையடி கொண்டு இருந்த நீங்கள் தானே. அப்ப 2009 அப்புறம் நீங்க பிரிஞ்சு நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்க ஆக்கள் இல்லைன்றது பயம் தானே, துணிவு தானே, கேட்க ஒருத்தனும் இல்ல. இதை நீங்க 2005 2006 இதை செஞ்சிருந்தீங்களா? அது 2009 முடிவு மே மாசத்துக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் தானே கட்சிகள் உடையமன்றது எங்களுக்கு தெரியும் தானே. கட்சிகள் உடையமன்றது விஷயம். அப்ப தவசியான நீங்க எந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க? நான் எந்த ஒரு கட்சிக்கும் அங்கத்தவரும் இல்ல ஆதரவாளரும் இல்ல மாதிரி. அப்ப என்ன செய்யணும் தமிழ் மக்கள்? நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க எந்த கட்சி சங்குக்கு ஆதரவு ஒரு கொள்கை இல்ல, கொள்கை இல்லைன்னு இல்ல மிஸ்டர் மிக். நீங்கள் உங்களை மாதிரி நிப்பாட்டுங்க. தளத்தை மாத்தாதுங்க, தளத்தை மாத்தாதுங்க. பர்சனல் அட்டாக் வேணாம், பொதுவா கதைங்க. இல்ல இல்ல அப்ப ஒரு கட்சிக்கு பின்னாலதான் நாங்க நின்று அரசியல் செய்வோம் இல்ல தானே. நாங்க பொது அரசியல் என்னென்ன போது தமிழ் தேசியத்துக்கு பின்னால தமிழ் தேசியத்தை யார் கொண்டு வரதான் அவனுக்கு பின்னால் நான் போவோம். அவ்வளவுதான். இது சரியான பதில். நீங்க சொன்ன பதில் வேற, சொன்ன பதில் புலதானே என்ன? ஒரு கட்சிக்கு ஆதரவு இல்லைன்னா அதை பத்தி கேட்க கூடாது. போனா போட்டு இல்ல 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 அண்ணன் என்ன சொல்லுங்க, அவன் கட்சிகள் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு போகும், தங்கட கொள்கையை மாத்திக்கொண்டு போயிடும். இன்றைக்கு யார் எந்த கட்சி தேர்தலுக்கு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்து அவை கடந்த காலத்தை பார்த்து அவை ஆதரவு தெரிஞ்சுட்டு போக முடியாது. சரியான பதில், இது சரியான பதில். நான் அதுக்காக நான் சுத்தமா சுமந்திரன் தான் எனக்கு தலைவர் நான் சொல்லுவேன். சுமந்திரன் நானும் சொல்லல, மக்களுக்கான நலனை செய்யற எந்த தமிழ் கட்சினாலும் அதுக்கு தான் ஆதரவு, அவ்வளவுதான். தவசியன் என்ற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வாக்குரிமை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தவசியன் உங்களுக்கு வாக்குரிமை இருக்கா? இருக்கு. நீங்க வாக்குரிமை உங்களுக்கு இருந்தா நீங்க ஒரு கட்சியை ஆதரிக்கத்தான் பண்ணணும், நீங்க வாக்கு போடத்தான் பண்ணுவோம்.
அல்லது நீங்க உங்களை வாக்களிக்காம நீங்க பகிஷ்கரிக்கலாம். அதாவது என்ன சொல்றது சொல்றதா ஐயா? அதனா அத நீங்க தொடர்ச்சியாக நீங்க அந்த தொழில அந்த உங்களை வாக்க நீங்க செலுத்தாம விட்டீங்கன்னு சொன்னா உங்களை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கி விடுவாங்க. நீங்க தொடர்ச்சியாக அந்த வாக்க அளிக்கவில்லை என்றால் ஒன்று நீங்க போய் நீங்க பூத்துக்கு போய் எந்த ஒரு கட்சிக்கு போடுறீங்களோ போட இல்லையோ அல்லது செல்லா வாக்காக்கிட்டு வரலாம். செல்லா வாக்காக்கிட்டு வரலாம். ஓகே. ஆனா நீங்க வாக்குரிமை உள்ள ஆளுன்னா உங்களை அங்க ஒரு ஆள் ஆளத்தானே போறாரு. அவரை நீங்க உங்களை அவரை விலத்த இயலாது. நீங்க உங்களை அவரை நாங்கள் புறக்கணிக்கலாது. அப்ப என்ன செய்வீங்க? புறக்கணிக்கலான்னு சொன்ன இப்ப எப்படி சொல்லுங்க? அந்த நேரத்துல அந்த சூழல்ல நிக்கிற நபர் வந்து சரியான நபரான்னு எனக்கு தெரிஞ்சால், அவர் தமிழ் தேசியப்பால் நிற்பாருன்னு தெரிஞ்சால் அவருக்கு கண்ண முடிட்டு வாக்க போட்டு வருவார். அவ்வளவுதான். கட்சி பார்த்து தான் போடுவேன் இல்ல சொல்றேன். என்னன்னு சொன்னா எங்களுக்கு தேவை தமிழ் தேசியத்தை நகர்த்தக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியை நாங்கள் முன்னோக்கி கொண்டு வர எங்கடவில்லை. நாங்கள் சொல்லிட்டு தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ அல்லது இதுக்காக வாக்கு பண்றது அது போறது தமிழ் மக்களுக்கு நல்ல சிறந்த முடிவு இல்லைன்னா நான் சொல்லுவேன். அவசியம் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்கன்னா எங்கட கேள்வி. நான் என்ன கொஞ்சம் வடிவா சொன்னேன்னா இன்றைக்கு தேர்தல் நடந்தா இன்றைய சூழல்ல இந்த கட்சி எங்கட தமிழ் தேசியத்தை நகர்த்தும் எனக்கு ஒரு தீர்மானம் இருக்குன்னு நான் என்ன அதான் கேக்குறேன். அதெல்லாம் வச்சுதான் வாக்கு செலுத்திட்டு வருவேன். அந்த தீர்மானத்தை சொல்லுங்க. நானும் போய் இல்ல அது நீங்க தீர்மானம் விளங்கணும். இப்ப தமிழ் தேசியத்தின்பால் அவர்கள் கடந்த கால செயற்பாடு என்ன எப்படி செயற்பட்டு இருக்கணும் நீங்க பார்த்து தானே ஓட் பண்ணணும். நல்ல விஷயம். நீங்க சும்மா போயிட்டு இப்ப சுத்தமாத்து அரசியல் சட்ட நிபுணர் சொல்லி முடிச்சாக்க பிறகு இப்ப தமிழரசு கட்சியா இருக்கட்டும், வீட்டு சின்னமா இருக்கட்டும், சைக்கிள் கட்சியா இருக்கட்டும், அடுத்தது இப்ப சங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு நிக்கிறேன். இந்த 3 கட்சிகள் இப்ப நிக்கிறார்களுக்குள்ள 3 கொஞ்சம் பெருசா இருக்கிற 3லையும் இப்ப இதுவரை காலத்திலையும் செய்ததெல்லாம் ஒன்றும் சரியில்லை. இப்ப இனி இந்த வாரம் 3 மாதத்துக்குள்ள ஏதாவது மக்களுக்குள்ள ரோட்டாக்கு வீட்டா போட்டால் அதுல பார்த்தோண்டா செலக்ட் பண்ணீங்களா? அப்படியே கடந்த காலத்துல தமிழ் தேசியம் சம்பந்தமா எப்படி செயற்பட்டிருக்கிறோம், அவர் இப்ப இந்த கொள்கை நிற்கிறார், யாருக்கு பின்னால் நிற்கிறார், அவர் கடந்த காலத்துல தான் இப்ப கடந்த காலத்துல வரப்போகுதுன்னு கடந்த காலத்துல ரோட்டு கிணறு பார்த்து கக்கூஸ் பார்த்து போடுறாங்க. அதை கட்டினார் தமிழ் தேசியத்தின் சொல்றது கிடையாது. இவ்வளவு காலமா இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் உடைஞ்சு ஒவ்வொரு கட்சியா நின்று இவ்வளவு கட்சி இவ்வளவு தேர்தல்களை சந்திச்சு இந்த 2009 யுத்தம் முடிஞ்ச அப்புறம் இத்தனை ஆண்டு கிட்டத்தட்ட 16 ஆண்டு 17 ஆண்டு வரப்போது இவ்வளவு காலங்கள்ல எலெக்ஷன்ல நின்று போய் பாராளுமன்றம் போய் வந்தாக்கல இதுவரை காலத்துல நீங்க இன்னும் ஒரு ஆளை செலக்ட் பண்ண இல்லை. இப்ப இந்த வாரம் 3 மாதத்துக்கான் செலக்ட் பண்ண போறோம். பின்னா போய் நின்னா அவருக்கு ஓட்டு இல்ல. சொல்றது அந்த சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கும் யாருக்கு ஓட் பண்ணுவாங்க. இப்ப தமிழரசு கட்சி சுமந்திரன் எல்லாரும் அதுக்காக நிற்கிறார். சுமந்திரனுக்கு நீங்க வாக்களிச்சு வெற்றி பெற்றாங்கன்னா வெற்றி பெறாட்டினா தமிழரசு கட்சிக்கான சுமந்திரன் இருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல. இப்ப நீங்க சொல்றது தமிழரசு கட்சி ஒரு கேள்வி உண்டு கேட்கலாமா? கேளுங்க. விவாதம் இல்ல எனக்கு கேள்வி தெரியாத கேட்கிறேன். இப்ப நான் வவுனியா சேர்ந்தேன். இப்ப எங்கட வவுனியா மாவட்டத்துல இந்த முறை உள்ளூராட்சி தேர்தல இலங்கை தமிழரசு கட்சியும் தனிச்சு நின்றுச்சு, சங்கு சின்னமும் தனிச்சு நின்றுச்சு. ஆனா ஆட்சியை கைப்பற்றினது இலங்கை தமிழரசு கட்சி. 3ஆம் இடத்துல அதிகமான வாக்கு என்பிபி பெற்றாலும் ஆட்சியை கடைசியில கூட்டாட்சி எல்லாம் சேரும் போது ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு அவளுக்கு வாக்கு காணாம. அதனால தலைவரா சேர்மனா தமிழரசு கட்சியும் வைஸ் சேர்மனா சங்கு சின்னத்தை சேர்ந்து எங்கட ஊர் ஒரு ஆளை சேர்ந்தவர் தான் நின்றவர். எனக்கு அந்த அண்ணா தெரியும். அவர் தான் வைஸ் சேர்மன். அதாவது வைஸ் சேர்மன் சங்கு சின்னம், தலைவர் தமிழரசு கட்சி. அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம். வவுனியா மாவட்டத்துல இந்த முறையும் ஒவ்வொரு முறையும் தமிழரசு கட்சி தான் வின் பண்றது, இந்த முறையும் தமிழரசு கட்சி வின் பண்ணிட்டு. அப்ப இந்த முறை ஒரு சிங்கள கட்சிக்கு அங்க இடம் பெறையில. ஆனா இது தொடர்ந்து நிலை செய்யணும்டா இந்த சங்கு சின்னமும் தமிழரசு கட்சியும் கூட்டணி வைக்கணும். வச்சா மட்டும்தான் என்பிபியை வரவிடாம செய்யலாம். அப்படி இவங்க கூட்டணி வைக்காட்டிட்டு ஏலால சுன்னாகம் வட்டுக்கோட்டை வல்வெட்டித்துறையில எல்லாம் எப்படி இப்ப உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி திருப்பி என்பிபி கைப்பற்றிட்டு அங்க பிளவு இருந்தபடியா என்பிபி டக்குன்னு இறங்க உள்ள பூந்து ஆட்சியை கைப்பற்றிட்டு இந்த பிளவு தொடர்ந்து இருக்குமா இருந்தா இவள ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒன்று சேராட்டிட்டு மறுபடியும் வவுனியா மாவட்டத்துல என்பிபி தான் ஆட்சி புரியும். ஓரளவான வாக்கு இருக்கு. இப்ப அது வரக்கூடாதுன்றா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தே ஆகணும். ஆனா ஒன்று சேரும் போது சங்கு சின்னத்துல தலைவர்கிட்ட கோட்பாடுன்ற அந்த அவர் கோட்பாட்டுல அவர் அண்டைக்கும் அவர் கேட்டா சொல்ற தான் அண்டையில இருந்து நான் மாறையிலேயே நான் ஒரே கொள்கையில தான் இருக்கிறேன். நான் விடுதலை புலிகளுக்கு எதிரானவரோ இல்ல தலைவருக்கு எதிரானதோ இல்ல போராட்டத்துக்கு எதிராக நானும் ஆயுதம் தூக்கி ஒரு போராட்டம் பண்ணவரால் தான். நான் எதிரானவர் இல்ல. ஆனா என்னுடைய கொள்கையை விட்டு வர இயலாது. என்னுடைய இதுகளை ஏற்றுக்கொண்டு என்னோட சேர்ந்து பயணிச்சு என்னையும் இந்த புலம்பெயர் அமைப்புகள் சில இதுல என்ன ஏற்றுக்கொண்டா
நான் இதுல சேர்ந்து அமைப்பேன் என்று சொல்லி அங்க ஒரு டிமாண்டை வைக்கிறா இலங்கை தமிழர் கட்சிக்கு. கிட்டத்தட்ட ஒரு கூட்டம் நடந்துச்சு, ஜோனியால தான் அந்த கூட்டம் நடந்துச்சு. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி ஒரு சின்ன ஒரு சேரையில பட் பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் பிரிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. இந்த கேப்புகளை எப்படியாவது என்பிபி உள்ள வரணும்னு நினைக்குது. இப்ப இதுக்கு என்ன தீர்வு நீங்க சொல்லுவீங்க? தையிட்டி போராட்டம் நடந்த அந்த ஆண்டு நடந்த கூட்டம் என்ன? இல்ல இப்ப திருப்பி நடந்த முந்தின நடந்தது உனக்கு ஒரே ஒரு கதை சொல்லவா? உனக்கு ஸ்ரீதரன் ஐயா இந்த எலெக்ஷன் நடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். என்னென்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு பாடத்தை மக்கள் படிப்பிச்சிருக்கணும் என்று சொன்னாரோ இல்லையோ ஒரு ஊடகத்தில். இப்போ என்பிபிக்கு சரி இவ்வளவு பேரும் இந்த செல்வாந்தரிமா என்பிபிக்கு மக்கள் வாக்களிச்சிருவார்கள், போயிடுவார்கள், எங்கட மக்கள் மாறிடுவார்கள் என்று சொல்றவன் என்ன பிரச்சனை? இல்லை எங்கட மக்கள் மாறிடுவார்கள் என்று சொல்றவன் என்ன பிரச்சனை? அவன் தந்த வீட்டிலேயே நம்பிக்கை இல்லாதவன். விளங்குத? தன்னுடைய சகோதரங்கள் சொந்தங்கள் போய் என்பிபியில் போயிருமான்ற அவன் தந்த வீட்டில் உள்ள சந்தேகத்தை கொண்டு வந்து இன்னொரு ஆள் மீது திணிக்கிறது. என் மீதோ இல்லை என் குடும்பம் சார்ந்தவர்களோ இல்லை உன்னுடைய குடும்பம் சார்ந்தவர்களோ மக்கள் போயிடுவார்கள். சரி போட்டும். அதான் சொன்ன அதான்டா புரட்சி, அதான் மக்கள் புரட்சி என்றது. நீ எல்லாம் ஒரு பக்கங்களில் போய் ஒரு பக்கம் வாக்களிச்சுட்டு அது என்பிபிக்கு அனுராவுக்கு மட்டும் இல்லை வேற ஒரு ஆள் இருந்தால் கூட போய் அவருக்கு முழு வாக்கையும் அடிச்சுட்டா அடிபட்டு அவரால் ஒன்றும் செய்யாமல் வரும்போது அடக்குமுறை வரும்போது தான் புரட்சி வெடிக்கும். இதான் எங்களோட விடுதலை போராட்டம். அப்போ எல்லாம் ஏன் ஆரம்ப காலத்தில் இருந்து எண்ணத்தில் நின்றது எங்களோட தமிழ் கட்சியில் எல்லாம் எப்படி நின்று வந்தது? இந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் மாறாக்கும் இலங்கை சுதந்திரம் அடையிறக்கும் முதலே எல்லாரும் உண்டாத்தான் நின்றவனையும் போய் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து தேர்தலில் போய் திரிஞ்சவங்கலாம். ஏன் புரட்சி வெடிச்சது? மக்கள் புரட்சி என்றால் அப்படித்தான். அழுத்தங்கள் ஒன்று வரும்போது தான் வெடிக்கும். அப்போ நாங்கள் அதுக்காக எங்கட மக்களை போய் புள்ள சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அது மக்கள் புரட்சி வரும். மக்களை எப்போ எந்த நேரம் எப்போ வெடிக்கும் தெரியாது, அது வெடிக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? அரசியலில் இருக்கிறவர்கள் நாங்கள் ஒரு இனஞ்சார்ந்து அரசியலை சேர்ந்து நாங்கள் ஒரு தமிழர்களுக்கான பிரச்சனையை பாராளுமன்றத்தில் போய் எங்கட பிரச்சனையை நாங்கள் போய் இனத்தை தக்க வைக்கிறதுக்காக பாராளுமன்றத்துக்கு முட்டி மோதி நாங்கள் கதைக்கணும் என்று நிற்கிற அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு கொள்கை ஒன்றை வச்சிருப்பார்கள். வேற கட்சியில இருந்தாலும் கொள்கை ஒன்று இருக்கும். ஆனால் இன்றைய கொள்கை நிலப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில போய் கொள்கை அடிப்படையில் ஒரு இந்தியாவை போய் சந்திக்க போயினோம்னாலும் அங்கே அவர் சந்திக்க போனோம்னா இங்கே விமர்சிப்பாங்க. இது இந்த கொள்கை பிள்ளை என்றுவாங்களா? அப்போ கொள்கை அடிப்படையில் கூட 3 கட்சியில் 4 கட்சியும் இருக்கலாம். கொள்கை அடிப்படையில் என்ன கொள்கை இருக்குன்னா 4 கட்சிக்கும் வேற கொள்கையில் நிற்கணும். நம்ம இங்கே அதான் பிரச்சனை. இதுக்கு வந்து மக்கள் தான் தீர்மானிப்பார்கள், வாக்களிக்கிற மக்கள் தீர்மானிப்பார்கள். ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும். ஒரு பக்கம் வீட்டுக்கு போட்டுட்டு இப்படியே நொந்து போறதாண்டு போனா அடுத்ததுக்கு மாறுவார்கள். அப்ப இதை நிலப்படுத்தி ஒன்றை செய்யறதுக்கான எங்கள்கிட்ட இருக்கிற இது வந்து வாக்கு முடிஞ்சிட்டு எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு இப்ப ஆட்சியும் அமைஞ்சிட்டு. ஆனா இப்ப இடையில ஒன்று வரும். அதாவது இப்ப இந்த இடையில நடந்த சுண்ணாக மேலால வட்டுக்கோட்டை எல்லாம் திருப்பி என்பிபி ஆட்சி அமைச்சிட்டு அங்க வாக்கு சதவீதத்துல திருப்பி ஆட்சி அமைச்சிட்டு அதே மாதிரி இங்க ஆட்சி அமைக்க முடியல வவுனியால. இலங்கை தமிழர் தொடர்ந்து ஆட்சி அமைச்சிட்டேன்னு தொடர்ந்து நிக்கணும். ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா மட்டும்தானா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், வலுப்படுத்தலாம். ரெண்டுமே தமிழ் தேசிய மக்களுக்கு அது விருப்பம். 2 பேரும் ஒன்று சேர்றதுல மக்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை. தமிழ் தேசிய கட்சி தான் ரெண்டுமே. என்பிபி வராம விட்டா சரியே தவிர எங்கட ஒரு கட்சி வந்தா நல்ல சந்தோஷம் தானே எங்களுக்கு. என்ன தம்பி அதுல என்னன்னா இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் இந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க சில இடங்கள்ல கூட்டணிவா சேர்ந்தவங்க தான். என்னண்டா நீங்க பாத்தீங்கன்னா அம்பாறையிலையும் திருவோணமலையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழர் பிரதிநிதித்துவம் போயிரும் என்றதுக்காண்டி சங்கு சின்னமும் தமிழரசு கட்சியும் இபிஆர்ல அதுல எல்லாம் சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு தங்களை பிரதிநிதிகளை ஒரே கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளால ஒரு கட்சிக்குள்ளாலதான் வேட்பாளர்கள் நியமிச்சாங்க. அதே மாதிரி நீங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கக்குள்ள சுமந்திரன் ஒரு அறிக்கை விட்டிருந்தவர் என்னன்னு சொன்னா, நாங்க சேர வேண்டிய இடங்கள்ல சேர்ந்தும் பிரிந்து நின்று கேட்க வேண்டிய இடங்கள்லையும் பிரிந்து நிற்போம். வேணும்னு சொன்னால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரிஞ்சு நின்றால் தான் கூட ஆசனங்களை தமிழ் கட்சிகள் பெறலாம். அப்படி பெற்றால் அந்த கூட்டாட்சி செய்யறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி வவுனியாவில் கூட்டாட்சி செய்யறதுக்கு பிரிஞ்சு நின்றதால தான் அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது. என்னன்னு சொன்னா இப்ப சேர வேண்டியது நிபந்தனை வந்துட்டு இப்ப எங்க சேரணும்னா மாகாண சபையெல்லாம் சேரணும். அவங்க உள்ளூராட்சி மன்றத்துல பிரிஞ்சு மாகாண சபையில அது சேர மாட்டேன்னு சொல்லியாச்சு. அவங்க அவர் எல்லாரும் ஒரு வேட்பாளர் தான் நிறுத்துவாங்க. எப்படி சேர்ந்து நிறுத்த மாட்டாங்க. கயந்திர பொன்னம்லாம் என்னுடைய தலைமையில தான் தமிழ் தேசியம் உருவாகணும் அவர் புரிவாதமா அவர் சொல்லிட்டாரு. நான் முடிவெடுக்கா சொல்லு, நீ என்ன செய்யலாம் முடிவெடுக்கலாம். எல்லாத்துல கோட்பாடு
இதுக்குள்ள எங்களுக்குள்ள பிரச்சனை படாம இப்ப மாட்டு கட்சி அவன் இது சரியில்லை பழைய கதைகளை திருத்தாம தம்பி நான் எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாரும் ஒன்று சேருவோம் என்னுடைய விருப்பம். நல்ல அமைப்புகளும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது இப்ப நான் ஓப்பனா சொல்லிட்டு என்ன தப்பா நினைக்க மாட்டேங்கன்னா ஓப்பனா உடச்சு சொல்லட்டா விஷயம் சொல்லு ஜனநாயக உரிமை. நீங்க அப்புறம் என்ன தமிழின துரோகி அப்படி எல்லாம் சொல்லி என்ன பேச மாட்டீங்களா? நீ ஒரு பிரச்சனை ஓகே அடக்கல் நான் சொல்றதெல்லாம் ஓப்பனா சொல்றேன். அவர் சொல்றாரு பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் கட்சியா உண்டானிப்போம். சோ எந்த ஒரு இயக்கங்களையும் உள்ளுக்குள்ள கொண்டு வேணாம். அதாவது நான் சிறி சமாதானத்தோட கொள்கை ஏற்று தான் நான் இன்று வரைக்கும் பயணிக்கிறேன். என்னுடைய பதவி ஏற்ற கையோட நான் அவட்ட சிலைக்கு போய் மாலை ஏற்றுறேன். நான் நானும் ஒரு தமிழில விடுதலை இயக்க போராளி. எங்களிடையே நிறைய போராளிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதே மாதிரி EPRLF அப்படிதான் வடக்கு. ஓகே இப்ப எங்களுக்குரிய எங்களை நீங்க அந்த சில புலம்பெயர் உள்ள அமைப்புகள் எங்களை நீங்க துரோகிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பிரிச்சு ஆண்டு கொண்டே இருக்கிறீங்க. நாங்க எல்லாரும் பழச மறப்போம். பழச எல்லாத்தையும் முடியுங்க. நாங்களும் பிள்ளை செஞ்சிருக்கோம், நீங்களும் பிள்ளை செஞ்சிருக்கோம். எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு சங்கு சின்னம் ரெடியா நிக்கலாம். நாங்க சேர்றதுக்கு தமிழரசு கட்சியும் ரெடியா நிக்குது சேர்றதுக்கு. தம்பி சொல்றதுனால புலம்பெயர் மக்கள் எல்லாம் விரும்புறாங்கன்னு சொல்றாரு அவர். தமிழரசு கட்சியும் விரும்புது சங்கு சின்னத்தோட இணையறதுக்கு. ஆனா தமிழரசு கட்சி சங்கு சின்னத்தோட இணைந்தா விடுதலை புலிகள் அமைப்புன்னு சொல்லி புலம்பெயர்ல இருக்கிற சில அமைப்பு என்ன செய்யறாங்கண்டா இந்த மாற்று இயக்கங்கள் எங்களுக்கு இன்றைக்கும் துரோகிகள் தான். அவர்களே தமிழரசு கட்சியை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒரு ராசா ஒரு கதையை ஒரு அர்த்தம் உள்ள நான் சொல்லி முடிக்கிறேன். உள்ள ஆக்களை கொண்டு வந்து சொருகாத இங்க இல்ல அந்த எதிர்ப்பை சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க எந்த எதிர்ப்ப புலம்பெயர் தமிழர்கிட்ட எதிர்ப்பை சம்பாதிச்சு எங்களால இங்க அரசியல் செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாது? அந்த கட்சி தலைவர் அதை சொல்ற அப்படி அவங்க அவையில எதிர்த்து எங்களால செய்ய இயலாது. இங்க உள்ள ஒரு பெரிய குழப்பம் ராசா. எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. என்னென்றால் இந்த தாயகத்துல நடக்கிற அரசியலையும் இங்க இருக்கிற புலம்பெயர் தேசத்துல குரல் எழுப்பி ஐக்கிய நாடுகள் சபையில் போறதும் ரெண்டும் வேற தம்பி. ஆனால் இலக்குன்றது ஒன்றுதான். ஆனால் போற பாதை ரெண்டுமே முரணான பாதை. முரணானு சொல்றதுக்கு வேற பாதை. நீ அதை புரிஞ்சு கொள்ளணும். என்னென்றால் சர்வதேச ரீதியில நாங்கள் எங்களுடைய ஆயுத போராட்டம் முடிவுக்குள்ள வர காலத்துக்குள்ளேயே சொல்லி இருந்த ஒரு விஷயம் என்னென்றால் நாங்கள் இந்த இதுல இருக்கிற பிரச்சனைகள் நாங்கள் உள்ளகத்துக்குள்ள இருக்கிறோம். இதுல இருந்து வெளியில போனால் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவோம். நாங்கள் வெளியக சுயாட்சியைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். வெளியே ஆயுதம் ஏந்தி போராடுவோம். போராடிதான் எங்களோட போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல உள்ள மக்களும் இளைஞர்களும் புலம்பெயர் தான் பல பேருக்கு தடையல் விதிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்றால் இங்க சர்வதேச ரீதியில ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி போய்கொண்டிருக்கு. அது கட் ஆஃபுக்கான அரசியல். அதாவது முழுமையாக வடக்கு கிழக்கு தனித்தமிழகம் என்ற கொள்கையோட இங்க பயணிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாயகத்துல உள்ள அரசியல் இனத்தை தக்க வைக்கிறதுக்கான அரசியல். அங்க நீங்க நின்று கொண்டு புலிக்கொடி தூக்கலாமோ அல்லது சேர்ந்து கொண்டு முந்தி மாதிரி நாங்கள் ஒரு பலமாக இருக்கிறோமாண்டா அடிக்க நேரத்துல அடிச்சு பேச வேண்டிய நேரத்துல பேசக்கூடிய அளவுல அங்க இருக்கிறோமாண்டா இல்லை. அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளதான் உட்பட்டுத்தான் அரசியல் செய்யணும். ஒன்றும் செய்யல. அதுக்குத்தான் நாங்கள் பிரிஞ்சு போக போராடுறோம். அங்க உள்ள சின்ன சின்ன போராட்டங்கள் பாராளுமன்றத்துல போய் எங்கட மக்களுக்கான பிரச்சனைகள் இதுகளைத்தான் அவர்களால செய்யலும். அப்ப நீங்க இங்க இருந்தோண்டு அங்க உள்ள கட்சிக்கு அழுத்தம் கொடுக்குறோம்டா யார் அழுத்தம் கொடுக்குறது? அது சொல்லையா? இங்க இருக்கிற அமைப்புகள் இங்க இருக்கிற அமைப்பு 59 அமைப்பு கிட்ட இருக்கு. அந்த அமைப்பு தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். தங்களால செய்யலாம். நான் கேக்குறேன் அப்படி அந்த கட்சி தலைவர் கதைக்க விடு தம்பி. என்ன கதைக்க விடு? அந்த கட்சி தலைவர்கிட்ட கேள். நீ போய் உனக்கு எந்த இங்க உள்ள அமைப்பு உனக்கு இந்த அரசியல் செய்யறதுக்கு இங்க இருந்து அழுத்தம் தந்து கொண்டிருக்காங்களே? கனடாவில் உள்ள நாடு கடந்த தமிழ் அரசாங்கமும் யார் தலைவர்? எந்த தலைவர் சொன்னீங்க நீங்க? தமிழரசு கட்சியில தலைவர் இல்ல அடைக்கல்னாதான் இணைய விரும்புற தமிழரசு கட்சியில இருந்து சொல்றாங்க நாங்க உங்களோட இணைய கூடாதுன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து சில புலம்பெயர் அமைப்புகள் மாட்டு கட்சியோட இணைய கூடாது. இது தலைவரை காட்டின கட்சி. எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும். அந்த கட்சியோட இணைய கூடாது எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்க செய்ய இயலாது. தம்பி செல்வம் அடக்கநாதமே தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்தவர் தானே தம்பி. பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி வின் பண்ணியும் இருக்கிறாரு. பாராளுமன்ற உறுப்பினர் பண்ணிருக்க. அவருக்கு தற்காலத்துல சில பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு மன்னார்ல. அந்த பிரச்சனையை மீள வரவும் அவர் தம்பி சங்குக்கு ஆகும். சரியா சொன்னீங்க. அது அவசியம் என்ன என்னன்னு சொன்னால் இப்ப அடைக்கலநாதன் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்கள் நல்ல வழியில வந்துட்டோம்னு சொல்றீங்களா? ஆனா இப்பவும் நீங்க கொலைகளை செய்து கொண்டுதான் எதிர்க்கிறீங்க.
அவர் சொல்றாரு, மன்னார்ல அப்படி கொஞ்சம் NPP பிரச்சனை போய் வரக்கூடாது, கொண்டிருக்காரு. எல்லாத்தையும் எங்களுக்குள்ள நாங்க இப்படி கழிச்சு கொண்டிருக்காம ஒற்றுமையா இருப்போம். நீங்கள் நல்வழியா ரெடியா இல்லையா? அந்த நல்ல பாதைக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா மக்கள் வருவாங்க. புலம்பெயர்ந்த நாங்கள் வந்துட்டோம் சொல்றேன். NPP எங்களுக்குள்ள பிரச்சனை வேணுமா NPP வேணுமான்னு கேக்குறேன். அதனால அனுராவில உள்ள வந்துரும். நாங்க எங்களுக்குள்ள எல்லாரும் ஒன்று இல்ல இல்ல எஸ்பி அவர் என்ன சொல்ல தம்பி என்ன சொல்ல வாராருண்டா, மற்ற கட்சிகள்ல வந்து தமிழரசு கட்சியோட சேர்றதுக்கு தமிழரசு கட்சி விரும்புதில்லை. ஏனென்று சொன்னா தமிழரசு கட்சிக்கு புலம்பெயர் அமைப்புகள் வந்து அழுத்தம் கொடுக்கறாங்க. நீங்க மாற்று இயக்கத்துல இருந்த கட்சிகளை நீங்க உள்ள சேர்த்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம், நீங்க தனித்துவமா தான் இருக்கணும் என்று சொல்றதுனாலதான் தமிழரசு கட்சி வந்து மற்ற கட்சிகளை சேர்க்காம இருக்குன்றதை இப்ப சொல்றாரு தம்பி. அதான் அதுல விளக்கம். என்ன தம்பி? அதான் விளக்கம். அப்ப கயந்திர பொன்னமன என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க முழுக்க முழுக்க விடுதலை புலிகளோட கொள்கைக்கு ஏற்று பயணிங்க, சில விஷயங்களை வந்து நீங்க மீடியாவுக்கு முன்னுக்கு தெரிவிங்கன்னு சொல்லும் போது நான் எதிரானவன் இல்லை, ஆனா ஏற்றுக்கொள்ள இயலாது. எனக்கென்ற தலைவர் எனக்கொன்ற இயக்கம் ஒன்று இருக்கு, நான் அதை விட்டு வெளியில வர இயலாது. நான் வாக்கு எடுத்தது அதை வச்சு என்னண்டா நீங்க அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்போட இணைய வெளியே வரலான்னு சொல்றேன். இல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்போட இருக்கே தான் தண்ட கட்சியை விட்டு தண்ட கட்சியில் அடி பேர்ல தானே தான் போனேன். நான் தண்ட கட்சியை விட்டு போய் போகலையே, தமிழ் டெலோ அமைப்பின் மூலம் தான் நான் போனேன். ஒரு மனிதனா வந்து தம்பி ஜது நான் நீ கயந்திர பொன்னமனம் சொல்றான்னா விடுதலை புலிகளோட கொள்கை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்றாரு. அடைக்கலாம் சொல்றேன், நான் தமிழீழ மக்கள் விடுதலை இயக்கத்துல கொள்கையை என்னுடைய தலைவர் விடுதலை புலிகளை நீங்க கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும் சொன்னா கடைசி மட்டும் மக்களுக்காண்டி நின்று போராடிய அமைப்பு. அப்ப நாங்க நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் நீங்கள் வரணும். வாரண்டா மக்களுக்கு சேவை செய்ய. அப்ப இந்த கேப்புக்குள்ள இந்த அப்ப அடைக்கலாம் இப்படி நீங்க முரண்பட்டு கொண்டு இருந்தா வேகமா வீசுற அனுரால இன்னும் வேகமா வீசும். இப்படியே போய் சொல்லி பயன்படுத்துறாங்க. கொஞ்சம் இப்ப என்ன சிக்கல் சொல்லுங்க. இது வந்து செல்வம் அடைக்கநாதருக்கு மன்னார்ல பிரச்சனை இருக்கு, அரசியல் வாழ்க்கை முடியுது. அவருக்கு தேர்வு கட்சியில தலைமத்துவத்தை அவர் எடுக்க போறாங்க. அதனால செல்வம் அடைக்கநாதன் போடுற ஒரு ராமா தான் இந்த பிரச்சனை. செல்வம் அடைக்கநாதன் கஜேந்திரகுமார் பண்ணும்போது சேர்றதுக்கு அவ தங்களுக்குள்ள பேசிய முடிவெடுத்து வரலாமே தவிர உள்ளுக்கு. ஆனால் இப்ப செல்வமடக்கநாத பிரச்சனையை கொண்டு வரனா அவர் அரசியல் வாழ்வுக்கு முட்டுப்புள்ளி வைக்கப்படுது. அதனால அவர் இப்படி டிராமா பண்றார், உங்களை திசை திருப்பார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு நடவுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். என்ன சொல்லுங்க அவர் டிராமா பண்றாரோ இல்லையோனா, ஆனா இப்ப அவர் பாராளுமன்ற உறுப்பினர். அது என்ன 7,722 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த பாராளுமன்றத்துக்காக அவர் அடுத்த பாராளுமன்றத்துக்கு பிளான் போடுறார். இப்ப அந்த வாக்கு வந்து ஒரு தமிழ் கட்சிக்கு தான் வரணுமே தவிர அந்த கூட்டணி வந்து ஒரு சிங்கள கட்சிக்கு போயிடக்கூடாதுன்றதான் மெயின். ஆட்சி அமைக்குமா கத்தினாலும் மன்னாரை பொறுத்த வரைக்கும் இப்ப சிங்கள கட்சி வந்து வெளில போகுது. அண்ணா மறந்துருவாங்க. இந்த ரிசார்ட் பகுதி இருக்குண்ணா, மண்ணால் அதிகமான வாக்குகளோட ரிசார்ட் பகுதியோட வெளியே கலைச்சா மன்னார் மாவட்டம் ரிசார்ட் பகுதி கைக்கு போகும். அது எல்லாம் மாங்குளத்துல எத்தனை ரிசார்ட் பகுதிக்கு போனது தெரியுமா? அது ரமேஷ்ல கொலை கேஸ் இருக்கு செல்வத்தார் மீது. இப்ப அடைக்கநாதன் எங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, அவர் நல்லவரோ கெட்டவரோ, ஒரு தமிழ் தேசிய கட்சி வன்னி மாவட்டத்துல இருக்கணுமா இருந்தா அவர் அணைச்சுதான் ஆகணும். இல்லாட்டிட்டு அங்க மன்னார் மாவட்டம் ரிசார்ட் பகுதியும் வவுனியா மாவட்டத்துல NPP வந்து அவருக்கு பின்னால ரெண்டுமே வரக்கூடாதுண்டா மன்னார்ல செல்வமடக்கநாதன் போனா தம்பி, அவருக்கு பின்னால டெலோல வினோதலிங்கம் இருக்காரு. அவர் கடை பேர் இருக்கா. மன்னார் மாவட்டத்துல அடைக்கநாதன் விடத்தல் தீவை பொறுத்த அதிகமான வாக்கு தான் இருக்கு. ரெண்டாவது ரிசார்ட் பகுதிக்கு தான் இருக்கு. இதுதான் நடைமுறை அரசியல். நீங்க மன்னார் மாவட்டத்தை பொறுத்த ரிசார்ட் பகுதியை விட்டு வேற ஆளும் வாக்கெடுக்க இயலாது. செல்வமடக்கநாதன் விடத்தல் தீவு மக்களே ஓட் பண்ண மாட்டோம் இப்ப சூழல்ல போனா. இப்ப செல்வமடக்கநாத பிரச்சனையால இப்ப விடத்தல் தீவு மக்களை அவருக்கு ஓட் பண்ணக்கூடிய சூழல் இல்லை. அங்க அதான் சிக்கல். அப்ப எங்கடாங்க அங்க ஒரு தமிழ் தேசிய கட்சியில குறைபாடு அங்க ஒன்று இருக்கு. அதை கடைசி அதுக்கு ஏதாவது அடுத்த தமிழ் தேசிய ஏதாவது செஞ்சு கிஞ்சிதான் நாம உள்ள கொண்டு வரணும். அந்த வாக்குல தமிழ் தேசிய கூட்டம் ஒரு கட்சி ஒன்று நின்றாலும் இருக்காது. தொடர்ந்து இது வரைக்கும் வின் பண்ணது இல்ல.
மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செல்வம் ரிசார்ட் இருந்த பகுதியில் செல்வம் அடக்குனாலும் அடக்கலாம் அதிகமான இருந்த இல்ல செல்வம் அடக்கலாம் இருந்த படியால தான் அது வரையில இப்ப அடுத்த நாள் ரெண்டாவது வரட்டும். ரெண்டாவது இவர் தான் ரிசார்ட் பகுதிக்கு வாக்கு இருக்கு. மாங்குளத்திலயும் மன்னார்லயும் சரியான வாக்கு வீதம் இருக்கு. அந்த வாக்கை உடைக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். அதை உடைச்சு ஒரு தமிழ் கட்சி கொண்டு வரணும்னா இவரை பாவிச்சு ஆகணும். ஆறாவது ஒரு ஆளை பாவிக்க எங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கட்டும். அது எங்கட இது வேற ஒன்று வந்துடக்கூடாது. ஒரு முஸ்லீம் கட்சியோ சிங்கள கட்சியோ வந்துடக்கூடாது. நான் வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நான் இன்றைக்கு முரண்படையில ரெண்டு மூணு இப்ப மஸ்தானை பொறுத்தவரைக்கும் முரண்பட்டேன்னா நான் அப்பவே யோசிச்சேன். நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்டோட இருக்கீங்கன்னு யோசிச்சுன்னா இன்னைக்கு வவுனியா மாவட்டத்துல வந்துன்னா மஸ்தான் சேஜான் அதிகமான வாக்கு எங்கட மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சு எங்கட தமிழ் மக்களே அவருக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க. இப்ப தமிழ் தேசிய எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் வாக்கு கேட்டு போவாங்க. எல்லாம் பின் பண்ண உடனே அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் மக்களோட மக்களா நின்று அங்க அவங்களுக்கு உதவுறாங்க. வெரி குட், சரியா சொல்றீங்க. வெரி குட். அதுதான் பிரச்சனை. அப்ப எங்கட அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க? இப்ப முஸ்லீம் கட்சி என்ன செய்யறாங்கன்னா அந்த வாக்குகளை வந்து பிசினஸ் வாங்குறாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட நான் விற்க போறேன்னா இது எப்படி மக்கள் மத்தியில விற்கிறாங்க, என்ன செஞ்சா அந்த மக்கள் வாங்குவாங்கன்றத அந்த பிசினஸ் முஸ்லீம் கட்சி செயற்படுறாங்க. தம்பி மஸ்தான் வந்து கொரோபோதா ரோட்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் தான் செய்வான். மஸ்தான் டிரான்ஸ்போர்ட் இன்றைக்கு என்ன செய்யறான்டா அந்த காசை அவன் உழைச்சிட்டான். அந்த காசை மக்களுக்கு செலவழிக்கிறான் தான் வித்தியாசம். அவளுக்கு அவன் காசு தாண்டி என்ன இப்ப ரிசார்ட் பகுதின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்ப ரோட்ல போவேன் வாகனத்தை கொண்டு போய் ஒரு நுப்பாட்டி போட்டுனா நடந்து சும்மா ஊருக்குள்ள இருக்கு தெரியுமா அது எத்தனை கடை அதுல வந்து இருந்து ஒரு டீ வாங்கி கடிச்சு ரோட்ல போற ஆக்களை கூப்பிட்டு வச்சு கதைச்சு கொண்டு இருக்கும் தோல்ல கை போட்டு. இப்ப நாங்க போனோம்னா பொடி என்ன மாதிரி ஜினத்தி முடிச்சுட்டீங்க வேலை எடுத்துட்டீங்களா இல்லையா ஓகே டக்குன்னு செக்யூரிட்டி கூப்பிட்டு பொடிய பின்ன 4 மணிக்கு வந்து சந்திக்க சொல்லுங்க அந்த என்ன மாதிரி வேலை விஷயங்களை கதைக்கணும்னு சொல்லி இறங்கி கதைச்சா என்னண்டு அவங்களோட மைண்ட் முழுக்க இந்த தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு நாங்க என்ன எடுக்கிறோம், என்ன செஞ்சா வாக்கு எடுக்கிறோம், என்ன செஞ்சா வாக்கு எடுக்கிறான்னு 24 மணி நேரம் அரசியல் இருக்கு. அந்த வாக்குக்கு தான் அவங்களோட சாவடியா இருக்கு. ஆனா எங்களுடைய ஆட்கள் அரசியல் நோக்கங்களும் செய்யறாங்க. இல்ல எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு கதை தான் இருக்கு. சர்வதேச விசாரிக்கணும் என்ன போடுறது அடுத்தது போராளிகள் செஞ்சதான் வந்து சொல்லி சொல்லி வாக்கு கேட்கிறாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க அடுத்த கேள்வி கேட்டா இல்ல பதில் இல்ல. அதை சொல்லிதான் வாக்கு எடுக்க. நான் சொன்னேன் போராளிகள் செஞ்சது எங்களுக்கு தெரியும் தானே, அது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுக்காக செஞ்சவங்க. நீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்டா நாங்க செய்ய போறோம் தம்பி எங்கட நீங்க இதுக்குதான் நாங்க சர்வதேசோட கழிச்சு கொண்டிருக்கோம். பெரியன் கழிச்சு ஒரு தீர்வை கொண்டு வரோம் உங்களுக்கு. இதுதான் தீர்வு வரும் தீர்வு வரும் தீர்வு வரும். மக்கள்கிட்ட இறங்கி அந்த தோல்ல கையை போட்டு அந்த அரசியல் நுணுக்கங்களை வந்து செய்யறாங்க. இல்ல இன்றைக்கு உண்மையாவே இந்த முஸ்லீம் கட்சி செயற்படுற மாதிரி இந்த சிங்கள கட்சி செயற்படுற மாதிரி எங்களுடைய ஆட்கள் ரோட்ல இறங்கி இந்த டெஃபெண்டர் ரேஞ்சர் எல்லாம் கொண்டு போய் ரோட்ல சந்தியில பார்க் பண்ணிட்டு ரோட்ல இறங்கி நின்று வேலை செஞ்சா ஒரு சிங்கள கட்சியும் ஒரு முஸ்லீம் கட்சியும் என்ன பொறுத்தவரைக்கும் வடக்குலையும் சரி கிழக்குலையும் சரி வர இயலாது. இன்றைக்கு மட்டக்களப்புல பாத்தீங்கன்னா பற்றுப்பு தொகுதி சாணக்கியன்ற தனிப்பட்ட தொகுதி. இன்றைக்கு இந்த பற்றுப்பு தொகுதிக்குள்ள ஒரு முஸ்லீம் கட்சியும் ஒரு சிங்கள கட்சியும் உள்ள வர இயலாது. இப்ப மட்டுமில்ல எப்பயுமே வர இயலாது. அந்த அளவுக்கு அந்த தொகுதியை அவரை தண்ட கண்ட்ரோல்ல கொண்டுட்டாரு. இன்னைக்கு மட்டக்களப்புல அரவாசியிடம் தமிழ் தேசிய இலங்கை தமிழர் கட்சி கண்ட்ரோல் இருக்கு. ஒரு கட்சியும் உள்ள வர இயலாது. அந்த அளவுக்கு சாணக்கிய வேலை பார்த்து வச்சிருக்கு. நல்ல விஷயம். சாணக்கியில முரண்பாடு இருக்கலாம், சுமந்திரமே எங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம். இன்னைக்கு மட்டக்களப்புல அரவாசி ஏரியா வந்து ஒரு இலங்கை தமிழர் எங்கட தமிழ் தேசிய கட்சி கட்டுப்பாட்டுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி வடக்குலையும் வந்து எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கட்சி அமைக வரட்டும். கட்டுப்பாட்டுகளை வந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதை தக்க வச்சு கொள்ளணும். முஸ்லீம் கட்சி அதை தக்க வச்சு கொள்றாங்க. இன்றைக்கு கண்டியில கட்சி ஆரம்பிச்ச ரிசார்ட் பகுதியின் மாளிகாவத்துல கேட்கிறார், மன்னார்ல கேட்கிறார், மாங்குளத்துல கேட்கிறார், புத்தளத்துல கேட்கிறார். ஆனா எங்களால எங்கட சொந்த தொகுதியிலே எங்கட சொந்த மக்கள்கிட்டயே வாக்கு கேட்க கஷ்டமா இருக்கு. அது ஏன்னு நாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். ஆறுல போல இந்த வாக்கு எடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த தமிழ் தேசியம் சர்வதேச விசாரணை எங்களுக்கு தீர்வு வேணும், அது எல்லாம் தேவைதான். அது ஒரு பக்கத்துல வச்சுட்டு முதல்ல இறங்கி வேலையை பாக்குறோம். உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை, தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கட மக்களோட ஒரே மொழி ஒரே லாங்குவேஜ் ஒண்டா கதைக்க போறோம், ஒண்டா பேச போறோம். அதை இறங்கி இருந்து கதைப்புமே. அந்த பந்தாவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இறங்கி தகையமா தோல்ல போட்டு இறங்கி கதைச்சு மக்கள்கிட்ட தேவையை இறங்கி வேலை பார்த்தானா அவங்க இறங்கி வேலை பாக்குறவா நாங்க வேலை பார்த்தா ஒரு கட்சி உள்ள வரையலாம். இப்படி எல்லாம் இருந்து நாங்க அடிபட்டு கொண்டிருக்க அவசியமே இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு தான் வாக்கு. வடக்கு கிழக்குல 21 ஆசனம் எங்களுக்கு தான். நாளைக்கு ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு வல்லமை இருக்குன்றத நான் சொல்ல வரேன். 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவ பார்லிமெண்ட்ல கதிரையை தூக்கி அடிச்சு அவற்றை ஒரு தூணையே இல்லாம ஆக்குனேன். வெறும் 7% வாக்குகளை வச்ச ரிசார்ட் பகுதினால மஹிந்த ராஜபக்சே ஒரு கட்டத்துல கீழே இருக்க வச்சுட்டேன். 7ஆம் கட்டத்துல 5 கேபினட்டையும் நீ எனக்கு 5 ஆசனம் தான் இல்லாட்டி உங்க கட்சியை விட்டு விலகணும்டா அந்த டைம் ரிசார்ட் பகுதியின் மஹிந்திர கட்சியை விட்டு விலகுனா அது ஒரு பெரிய ஒரு இழப்பு, கஷ்டமான இழப்பு உண்டு. அந்த இழப்பை கொடுத்தார். அந்த இழப்புல இருந்து மீள முடியல. அந்த டைம்ல சரியா கஷ்டப்பட்டது. வெறும் ஒரு 7% நம்ம வாக்கு 2 பார்லிமெண்ட் 3 பார்லிமெண்ட் வச்சு ரிசார்ட் பகுதினாலேயே இவ்வளவு செய்யலுமெண்டா
வடக்கு கிழக்குலயும் மொத்தம் 22-21 ஆசனம் தேசிய பட்டியல சேர்ந்து எங்களால ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு எங்களுக்கு வல்லமை இருக்கு. நாங்களே அதை நெகட்டிவாவே பார்த்து கொண்டிருக்கோம். எங்களால முடியாது, இந்த சிங்கள கட்சி விடாது, சிங்கள ஆதிக்கம் விடாது, எங்களுக்கு இது விடாது விடாது, எங்களால ஏழும் இவங்களோட பொருள் எடுத்து இவங்கள போடுற அளவுக்கு சிங்கள கட்சி எங்களுக்கு எதிரா, இந்த சிங்கள அரசாங்கம் எங்களுக்கு எதிரா என்ன சட்டத்திட்டங்களை முன்வைக்கிறோம் அந்த சட்டத்தை மாற்ற தேவையில்லை. அந்த சட்டத்தை வச்சு அவங்கள காலி பண்ற அளவுக்கு எங்களுக்கு வல்லமை இருக்குல்ல, எங்களுக்கு இல்லை என்று இல்லை. இன்றைக்கு நாமல் கூட கெஞ்சி கொண்டிருக்கிறா, யார்கிட்ட கெஞ்சி கொண்டிருக்கிற, அர்ஜுனாட்ட என்னோட கட்சியில சேர்ந்து ஏன்டா வெறும் 3 எம்பி, எங்களுக்கு மொத்தம் 13 எம்பி இருக்கு கெஞ்சி கொண்டிருக்கிற. இன்றைக்கு ஸ்ரீதரன் ஐயாவை இலங்கை தமிழரசு கட்சியில வெளியேற்றுனா இலங்கை தமிழரசு கட்சி தான் லோஸ்ட். இந்த ஸ்ரீதரன் ஐயாவை விலைக்கு கூப்பிடுறதுக்கு பறந்து மாதிரி பறந்து கொண்டு திரிறாங்க. நாமல்ல இருந்து என்பிபில இருந்து சஜித்ல இருந்து எல்லாம் பறந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா ஒரு எம்பி பதவி இருக்காங்க, பார்லிமெண்ட் எம்பி இருக்கு. கட்சியை விட்டுதான் விளக்க இயலுமே தவிர அவர்கிட்ட பதவியை விட்டு விளக்க இயலாது. நாளைக்கு அவர் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்தா, என்பிபியோட போய் சேர்ந்தா 4 ஆசனம் என்பிபிக்கு அங்க எங்கட ஒரு லொஸ்ட் ஒன்று விளங்குது. சோ எங்களால எல்லாமே முடியும் என்றதை நாங்க இந்த வாக்குல காட்டணுமே தவிர, நாம இப்படி இருந்த இந்த வரலாறு 84ஆம் ஆண்டு என்ன நடந்து தெரியுமா, 22ஆம் ஆண்டு என்ன நடந்தா ஒன்னும் செய்ய இல்லாது. இப்ப யூனிவர்சிட்டி பொடியில இருந்து எல்லாமே இறங்கி வேலை பார்க்க ரெடியா இருக்கிறாங்க. சோ இறங்கி வேலை பார்க்கணும். அப்ப புலம்பெயர் தேசத்துல இருந்து அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். என்ன பிளான் அவன் அரசியல் திட்டங்கள் என்ன மாதிரி அதை சொல்லுங்க பாப்போம். அதுதான் 21 ஆசனம் அங்க 13 பார்லிமெண்ட்ல நம்பிக்கை பிரேரணை முன் வச்சு சமர்ப்பிக்கணும்டா ஒரு கட்சிக்கு 11 ஆசனங்கள் இருக்கு. இப்ப நாமளுக்கு இந்த ஆட்சி பிடிக்கிற, இப்ப நாமளால இந்த ஆட்சியை கவுக்க முடியாம கேட்டா வெறும் 3 ஆசனம் தான் இருக்கு. சஜித்தால மட்டும்தான் நம்பிக்கை இல்லா பிரேரணை பார்லிமெண்ட்ல முன்வைக்க முடியும். அடுத்த கெப்பாசிட்டியில தகுதியில் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, அவங்களாலையும் முடியும். இந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லா பிரேரணை முன்வைக்க முடியும். ஆனா என்ன 8 ஆசனம் தான் இருக்கு. ஆனா மொத்தம் எங்கள்ட்ட இருக்கு இப்ப 20 ஆசனம் கிட்ட. அப்ப இந்த சங்கு அங்கால இருக்கிற கஜேந்திர பொன்னமலா அந்த 3 பேருமே ஒன்று சேர்ந்தா, உதாரணத்துக்கு இப்ப என்பிபி அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தவறான விஷயத்தை வடக்கு கிழக்குல செய்யுதுண்டா அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு எங்கள்கிட்ட சக்தி இருக்கு. அந்த சக்தியை நீங்க பிரிஞ்சு இருக்கிறீங்க, ஒன்று சேர்ந்தா இதை பயன்படுத்தலாம். இன்றைக்கு தையிட்டு வியாதிக்கு நம்பிக்கை இல்லா பிரேரணை பார்லிமெண்ட்ல முன்வைக்கலாம். ஆனா ஏன் முன்வைக்க முடியாம இருக்கு? சும்மா போராடுறத விட்டுட்டு நாங்க கையெழுத்து மூலம் முன்வைக்கலாம். ஆனா 8 ஆசனம் தான் இருக்கு. 8 ஆசனத்தை வச்சு முன்வைக்கலாம். 11 ஆசனம் வேணும். அப்ப 11 ஆசனமுக்கு கூட இருக்கு. அதுக்கு கஜேந்திர பொன்னமலாவும் சேரணும், அடைக்கல்நாதனும் சேரணும். எங்களோட சேர்ந்தா அங்க நாங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். அந்த ஆட்சிக்கு ஒரு அழுத்தத்தை, பெருசா அழுத்தம் கொண்டே இல்லை. அவங்க 159 ஆசனம் இருக்கு. ஆனா ஒரு சின்ன அழுத்தமும் அவங்களுக்கு ஒரு அடிக்க கொடுக்கும். அதை செய்யுங்கன்னு சொல்லி பல்கலைக்கழக மாணவர் வலியுறுத்துறாங்க. ஆனா நாங்க அவர் வேறு சுண்ணாம்பும் தயிரும் சேர்ந்தா திங்கிறது யாரு யான்னு 3 பேரும் பாடிக்கொண்டு தீராங்க. அப்ப என்ன செய்யறது? சுண்ணாம்பும் தயிரும் சேர்ந்தா யாரு திங்கிறது விஷயம் தான் பிழைக்குது. அடக்கலநாதனை பற்றி காய்க்கிறதா கொஞ்சம் பிழைக்குது ஒழிய மற்றபடி நல்லது வேற வழி இல்லைன்னா. ஆசனம் ஒன்று இருக்கு, உள்ளூராட்சி இதுல வின் பண்ணி இருக்கிறாருன்னா. இப்ப அவர் போனா அங்க 6வது வரப்போறான். எங்களுக்கு அடைக்கலாம் தேவையில்லை. என்பிபியும் ரிசார்ட் பகுதியும் எங்கட மண்ணுக்குள்ள வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம துடிச்சு கொண்டு நிக்கிறோம். எப்படியாவது ஏதாவது செஞ்சு கிஞ்சு வரட்டும், பிறகு கூப்பிட்டு கதை. இப்ப எங்கடைய ஆள் தானே, சரியோ தமிழன் தானே, எங்களே ஆள் தானே, கூப்பிட்டு திருத்தும் ஏதாவது சொல்லி செய்வோம். இப்ப நாட்கள் போய் கொண்டிருக்க, இப்ப ரிசார்ட் பகுதியும் என்பிபி உள்ள வந்துருமே, அதுதானே பயமா இருக்கு. அதை வந்துடக்கூடாதுதான் இவர் அனுசரிச்சு தான் ஆகணும் அந்த டைம்ல. திட்டங்கள் இப்ப நீங்களே என்ன என்ன கேம்பஸ் எல்லாரும் கேம்பஸ் ஆக்களா சேர்ந்து இதோட இல்ல, என்னோட நண்பர்கள் கம்பெனில இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. 4ஆம் தேதி அந்த கருப்பு நாள், அந்த இதுக்கு என்ன உங்களோட திட்டம், அந்த இது என்ன பிளான்? வளமை போல தனிச்சு அவங்க அந்த நினைவு கொண்டாடுவாங்க. ஒரு பீரியட்ல ஒரு சீனியர்ஸ் போக போக அவங்க அதாவது செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஓகே. இன்னொரு கோரிக்கை புலம்பெயர் தமிழக பல்கலைக்கழக மாணவர் எதிர்பார்க்கிற என்னன்னா, மாவீர தினம் செய்யும் போதும் தியாக திலீவென்ற செய்யும் போது எங்களால அவங்கள தடுக்கிறதுக்கான சக்தி இல்லை. ஆனா புலம்பெயர் தமிழர் உங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா கட்சிகளை உள்ள மாநிலத்துக்கு போகும்போது செருப்புகளை கழட்டிட்டு தீபம் ஏத்துற மாதிரி உங்களோட கட்சிகளை வெளியில கழட்டி விட்டுட்டு நீங்க சாதாரண மக்களா தீபம் ஏத்திட்டு போங்க. அதுக்குள்ள மாவீர தினத்துக்குள்ள தாய்மார் அழுது கொண்டிருக்க டைம்ல நீங்க மெக்க தூக்கி கொண்டு இப்ப கஜேந்திர பொன்னமலம் இருந்தாலும் சரி, அதுக்குள்ள அரசியல் செய்யாதீங்க. அதை நீங்க கொஞ்சம் தடுக்க பாருங்கன்னு சொல்லி புலம்பெயர் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா எங்களால தடுக்கல. ஆனா நீங்க வெறுட்டுனா அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா நிதி போகாது அந்த பயத்திலேயே அவங்க வெளியேறுவாங்க. விடுதலை புலிகள் போராளிகளை நினைவு கூறுறதுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் அதுக்குள்ள வர வேணாம். அது மக்களால செய்யப்பட வேண்டிய விஷயம். அது ஒரு கட்சிக்காக அவங்க மரணிக்கல, மக்களுக்காக மரணிச்சாங்க. உங்களை மாதிரி அவங்க ஒரு அரசியல்வாதி இல்ல, புனிதமான போராளிகள். சோ அந்த புனிதமான போராளிகளுக்கும் மக்களால முன்னெடுக்கிற பிரச்சனையில இடையில நீங்க இடையூறு செய்யாதீங்க. அது 6ஆ இருக்கட்டும். நீங்க வாக்கு கேட்க போகும்போது நீங்க உங்களோட தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்ச நீங்க அதை மட்டும் சொல்லி கேளுங்களே தவிர 72ஆம் ஆண்டு அங்க நடந்த தெரியுமா, கிட்டு என்ன செஞ்சா தெரியுமா, பாலராஜ் என்ன செஞ்சானா அதுல சொல்லி வாக்குல கேட்காது. உங்களுக்காக அவங்க மரணிக்கல, எங்களுக்காக தான் மரணிச்சாங்க. நீங்க ஆசனம் பெறதுக்காக அவங்க மரணிக்கல. அதனால நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும் சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேளுங்க.
விடுதலை புலிகள்கிட்ட புனிதமான போராட்டத்தை உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக பயன்படுத்தாதீர்கள். அதுவும் அவங்களோட முடிவா இருக்கு. உண்மைதான், சரியா சொன்னீங்க. என்னன்றது கடைசி கட்டத்துல அந்த போராட்ட டைம்ல போனுகளையும் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு நாள் ஃபுல்லா அந்த போனுகள் ஆன்சர் பண்ணாம இருந்து அப்படி தப்பி ஓடின ஆக்கள்லாம் நுவங்கள். தையிட்டி வியாரையில கூட மக்கள் செய்யற போராட்டத்துல இந்த இதுக்குள்ள வந்து அரசியல் செய்யாம உண்மையா அந்த கைந்தர் அந்த சைக்கிள் கட்சி வந்து சில அரசியல் விழுக்குங்களை செய்யாம விட்டா அந்த அந்த போராட்டம் உண்மையா பெரிய லெவல்ல வாடுறதுக்கு இது இருக்கு. என்ன மக்கள் போராட்டமா போயிட்டு பயத்துல வந்து இருக்குது அந்த சைக்கிள் கட்சி அது மக்கள் போராட்டம் விடாம நிக்கிறாங்க. அரசாங்கத்துக்கே ஒரு சரடியா இருக்கிறது வந்து இந்த தையடி போராட்டம் தான். அந்த தையடி போராட்டத்தை எந்த காலத்துல கைவிடக்கூடாது. உண்மையாலே அவங்க வந்து எங்களுக்கு உதவுறன்ற பேர்ல மறைமுகமா தங்களோட கட்சியை தான் வளர்க்குறாங்க. அதுக்குள்ள வந்து கட்சி பிரச்சாரம் தான் செய்யறாங்க. இந்த தையட்டிக்காக போராடுற மாதிரி எங்களுக்கு உண்மையா தெரியல. தம்பி உண்மையா தெரியல. என்னடா நீங்க கடைசியா இந்த நடந்த தன்னை ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிச்சினீங்களே, நான் கேட்குற மீனிங் வந்து உங்களுக்கு அந்த வயசு வந்துட்டாண்டது 51 தேவைக்கான படிக்கிறதுக்காக வெளியில வந்துட்டேன் வாக்கு செலுத்த முடியாத சூழ்நிலை வந்து கேக்குதாண்ணா? கடைசியா நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒரு 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 சுயேட்சையா வந்து வாக்களிக்கவே எலெக்ஷன் கேட்டவே தெரியுமா? இல்லாட்டி அதை பற்றி தெரியுமா? அவன் மேனுஃபேக்சர் தெரியுமா? இவ அவன் மேனுஃபேக்சர் பார்த்துனீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் கேக்குது. இல்லை என்னண்டா அதான் இப்போ நாங்கள் இப்போ பல்கலைக்கழகத்தை புலம்பெயர் சமூகம் பெருசாக எதிர்பார்த்து தான் போன முறை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஒரு புலம்பெயர் சமூகத்திலேருந்தும் ஒரு 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 மக்கள் வந்து தங்களுடைய விழிப்புணர்வை கொண்டு வரக்கான சகந்த வேலைகளும் செய்தது. ஆனால் அது இந்த 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 எங்களோட விடுதலை போராட்டமும் எங்களோட மக்களின் போராட்டங்களும் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட இருந்தாலும் ஒரு தொடர்ச்சியான தொடர்ந்து ஒரு வேலை திட்டம் இல்லாமல் இருக்கிறதால வந்து மக்களுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ இருக்குது என்னென்னா தாயக மக்களின் இந்த விடுதலை போராட்டத்துக்கான தொடர்நிலை போராட்டம்ன்றது ஒரு சிவில் அமைப்பு சார்ந்தும், மற்றது அரசியல் சார்ந்தும், அரசியல் விழிப்புணர்வு சார்ந்தும், மற்றது அதுக்கடுத்த ஒரு சமூக பொருளாதார சமூக வாழ்வியல் சார்ந்தும் ஒரு தொடர்நிலை இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. இதை எப்படி சமூகப்படுத்தினால்தான் நீங்கள் நினைக்கிற எல்லாமே வந்து தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி செய்யலாம் நினைக்கிறீங்க? நீங்க ஒரு பல்கலைக்கழக மாணவனா உங்கள்கிட்ட இந்த கேள்வி. தமிழ் எம்பிமார தமிழ் நாங்க சிங்கள எம்பிமார்ட்ட போய் நிக்க அவங்களுடைய ஆதரவும் கொஞ்சம் தேவையில்லை. இருந்தாதான் சில நகர்வுகளை செய்யலாம். தனிச்சு நின்று செய்ய இயலாது. இலங்கை அரசு தனிச்சு நின்று செய்ய இயலாது. நான் சொல்ற கேளுங்க. இப்ப ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற சமூக அமைப்புகளும் வந்து தனித்தனியை தான் வேலை செய்யணும். சரியான இப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட சிவில் சமூக அமைப்புகள் வந்து இலங்கையில் இருக்குது. சரிதானே? அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வந்து 450க்கு மேற்பட்ட சமூக சுயேட்சை கட்சிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் போட்டிட்டு இருக்கணும். ஆனால் இதெல்லாம் எப்படி வந்தது? சிவில் அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் வந்து தமிழ் அமைப்பு இல்லை என்ன? இல்லை, நான் கேட்குற மீனிங்கை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. என்னென்னா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொடுத்தா இவ்வளவு கட்சிகளும் வந்திருக்காது, இவ்வளவு அமைப்புகளும் வந்திருக்காது. அப்போ இந்த விழிப்புணர்வை செய்ய வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது. இந்த உண்மையில வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை வந்துன்னா இப்போ வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கணும். மக்களுக்கு சரியான கருத்தியல் போகாதபடியைத்தான் இவ்வளவு பிரிவுகளும் உருவாக்கியிருக்கணும். ஒவ்வொரு இந்த வாக்கின்ற பலம் வந்து மிகப்பெரிய பலம்ன்றதை வந்து அந்த மக்களுக்கும் அந்த மக்களை சார்ந்திருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் சரியான முறையில் பரப்புரை கொடுக்கப்படும் பட்சத்தில்தான் அரசியல்வாதிகளும் சரியான நிலையில வந்து தங்களுக்கு வாக்கு கிடைக்கும் என்றால் நாங்கள் சரியான வேலை செய்யணும் என்றே. அதுக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. அதாவது ஒரு வீட்டின் அடிப்படை பிரச்சனை வீட்டை விட்டு எப்போ வெளியில வாரானோ அண்டையிலேருந்து அவன் ஒரு சமூகவாதி ஆகிறான், இல்லாட்டி அவன் அரசியல் சித்தாந்தத்துக்குள்ள வாரான். அப்போ அவனை எப்படி நாங்கள் விழிப்புணர்வை உருவாக்குறதுன்றதான் இப்போ பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன அந்த தையிட்டி என்ற பிரச்சனை கூட தையிட்டியில் வந்து கிட்டத்தட்ட 18க்கு மேற்பட்ட காணி உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தில் அதில் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த மக்களுக்கு வந்து இலங்கையில் அந்த தையிட்டியில் இருக்கிற அந்த போராட்டத்தை தவிர அடுத்த கட்டம் என்ன செய்திருக்கிறோம் என்று யாராவது ஒரு ஆள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அதை தாண்டின சிவில் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அதுக்கு அறிவியல் சொல்லக்கூடிய அறிவியல்வாதிகள் சரி, ஏதாவது நகர்த்தல் நடந்திருக்குதா?
தையிட்டி போராட்டத்தில் நடந்து கொண்டு இருக்குது. தையிட்டி போராட்டம் வந்து தையிட்டியில மக்கள் போராடினோம். ஆனா இது வந்து அந்த இப்ப இது அடுத்த தலைமுறைக்கு இல்லாட்டி சர்வதேசத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த போராட்டத்துல என்ன அணுகுமுறை இருக்குது? இப்ப சந்திரசேகர் சொல்லிட்டு இருக்கிறார் என்னன்னு சொன்னால் என்ன வடக்கில் இருக்கிற இளைஞர்கள் யாவரும் வெளிநாடுகளுக்கு போக தேவையில்லை, வெரி வெரி சூன்ல தாங்கள் ஒரு தொழில் வாய்ப்புகளை செய்து தருவோம் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னா? முதல்ல ஜனாதிபதியை தேர்தலில் ஜனாதிபதி வரைக்கில் சொன்ன வாக்குறுதியமா முடிக்க சொல்லுங்க. அவர் வரைக்கில முதல் வரைக்க சொன்னது வந்து இந்த அரசியல் கைதிகளை விடுவோம், காணி பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம், உங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை செய்வோம், பயங்கரவாத தடைச்சத்தை எடுப்போம். இந்த 4 விஷயம் முக்கியமா சொன்னவர். இந்த கண்டுபிடிக்கிற வேலையையும் ரோட்ல நடக்கிற வேலையும் விட்டுட்டு இதை முதல் பார்க்க சொல்லுங்க. ஆனா அந்த இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொன்னா அந்த கிரிக்கெட் மைதானம் வந்து அமைக்கிறத பற்றி ஒரு கருத்தொண்டு வந்தது. அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து சுமந்திரன் கேஸ் போட்டிருக்கிறேன். அந்த கிரிக்கெட் மைதானம் வாரது என்ன கூடாதா, என்ன மாதிரி நல்லதா, என்ன நினைக்கிறீங்களா அதை பற்றி? இல்ல இதுல 2 விஷயம் அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏண்டா சந்திரசேகர் வந்து பல்கலைக்கழக யூனிவர்சிட்டி மாணவரோடையும் வந்து கலந்துரையாடணும். ஆனா உள்ள வந்து கதைச்சவர் அதுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் முந்தி மாதிரி இல்ல. நான் இப்ப உங்களை ஓப்பனா சொல்றேன்டா, பல்கலைக்கழகத்துல வந்து இப்ப 2 டீம் இருக்குன்னு, முழுக்க தமிழ் ஆக்கள் தமிழ் அப்படி இல்லை, இன்னொரு டீம் இருக்கு. புதுசா தொடங்கி இருக்கிறாங்க வந்து ஏகே டிஃபென்ஸ் சென்டர் இருக்கு. பல்கலைக்கழகத்துல அப்படியும் இருக்கா? யூனிவர்சிட்டியில ஏகே டிஃபென்ஸ் கிளப், மன்னார் ஏகே டிஃபென்ஸ் கிளப், வல்வெட்டித்துறை ஏகே டிஃபென்ஸ் கிளப், கேப்பாபுலோ ஏகே டிஃபென்ஸ் கிளப் எல்லா மாவட்டத்திலயும் இப்ப இருக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு அது நியாயமான இளைஞர்கள், நியாயமான மக்கள் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் 93ல வந்து 93 94 அது இருக்கான அவ்வளவு பேருக்கும் அதுவும் தேவையில்லை. அவ்வளவு பேருக்கும் வாக்கு இருக்கு. பெரிய அமைப்பு உண்டு. நான் என்ன பொறுத்தவரையில அந்த ஸ்டேடியம் வாரது என்ன எங்களுக்கு தானே அது அது நல்ல விஷயம் தான். தடுத்து சுமந்திரன் தான் கேஸ் போட்டிருக்கிறாரு. என்பிபிக்கு சார்பா போய் கேஸ் நடத்துறாரு. இப்ப அது இளங்குமரனுக்கு சார்பா போய் கேஸ் நடத்த என்ன நடக்குது? என்ன குழப்பம்? சுதந்திரம் உங்களுக்கே தெரியும் தானே. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலேயே பெஸ்ட் ஒரு அட்வொகேட் வந்து சுமந்திரன் தான். எந்த ஒரு பெரிய இந்த மைந்தைக்கு கூட செஞ்சு சில விஷயங்களை வழக்குல வாதாடி கொடுத்துருக்காரு.